ஹாய் மியா சென்ஸ், நான் உங்கள் மியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிம்மனோட ஒன்ஷர் தான் பார்க்க போகிறோம். மை பர்வர்ட் ஹஸ்பண்ட். ஸோ தமிழ்நாட்டிலே பார்த்துருப்பீங்க. மறக்காமல் ஹெட்ஃபோன் எடுத்து வியர் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஸ்டோரியை கேளுங்க, ஓகேங்களா? சரி, ஓகேடா. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்ட்ரொடக்ஷன் பார்த்து சொல்லிடுறேன். ஸோ ஜிமன் தான் ஆஸ் யூஷுவல் நம்ம ஹீரோ. ஸோ அவனுடைய கேரக்டர் எப்படின்னா சரியான காஜி, அண்ட் தென் ரொம்ப கோவம் வரும். உங்கள் மேலே ரொம்பவே எப்படி சொன்னால் பொசசிவாக இருப்பான், ஜெல்லஸ் அதிகமாக ஆகும். சரிங்களா? இதே சைடு உங்களை பார்க்கலாம். நீங்கள் எப்படின்னா சரியான ஷை டைப்பு, இன்ட்ரோவர்ட்டு, ஃபீலிங்ஸை கூட வெளியே சொல்ல மாட்டீங்க. அந்த மாதிரி கேரக்டரு. ஜிமன் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பான். ஸோ 2 பேரும் எப்படி கல்யாணம் பண்ணியிருப்பீங்கன்னா, ஜிமனோட ஃபேமிலியும் உங்களோட ஃபேமிலியும் வந்துட்டு நெய்பர்ஸ். ஸோ பக்கத்து வீடு தான். அண்ட் தென் வந்து ஜிமன் அப்பாவும் உங்கள் அப்பாவும் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர் மாதிரி இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்க இன்னும் ஃபேமிலி க்ளோஸ் ஆகணும்னு சொல்லிட்டு தான் உங்களையும் ஜிமனையும் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் என்ன ஒரு விஷயம்னா, ஜிம்மனை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அரசல் பரசலாக எப்படின்னா வந்து அவன் சரியான ஃப்ளர்ட் பண்ணுறவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு சைட் அடிப்பான் அப்படின்லாம் தெரியும். ஆனாலும் உங்களுக்கு வந்து ஜிம்மனை ரொம்ப பிடிக்கும். அவன் உங்களையும் சைட் அடிச்சிருக்கான். பட் நீங்கள் வந்து எப்படின்னா, அவங்கள நீங்கள் இப்படி வெளியே ஃபங்க்ஷன்லாம் வந்தால் கூட, ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்தால் கூட ஜிம்மன் வரான்னு தெரிஞ்சால் நீங்கள் வரமாட்டீங்க. ஏன்னா அவன் வந்து உங்களை கிண்டல் பண்ணுற மாதிரியே பேசுவான். நக்கலா, என்னடி எனக்கு சைட் அடிக்கிறதுக்காக தான் வந்தியா அப்படின்லாம் கேட்பான். அதனால பயந்துக்கிட்டு நீங்கள் வரமாட்டீங்க. ஆனால் இன்றைக்கி அவனுக்கும் உங்களுக்கும் கல்யாணமே ஆகிடுச்சு. ஆனாலும் நீங்கள் அந்த ஷைனஸை விடவே இல்லை. எப்படி சொல்லணுன்னா, கல்யாணம் ஆனாலும் நீங்கள் வந்து ஜிம்மன் கிட்ட தலை நிமிந்து கூட பேச மாட்டீங்க. அப்படி கீழே குனிஞ்சு எல்லா பதிலும் சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் கேரக்டர், ஓகேங்களா? சரி, ஓகே, இதுவே போதும். வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லே தான், இப்போ ஜிம்மனோட வீட்டில் தான். ஸோ நீங்கள் அப்புறம் உங்கள் அத்தை 2 பேரும் தான் கிச்சனில் இருக்கீங்க. ஸோ உங்கள் அத்தை உங்ககிட்ட கேட்டுட்ருக்காங்க, என்ன வயன் நைட் நல்லா தூங்குனியா? நல்லா தான் தூங்குனேன். இல்லை, நல்லா தூங்குனேன்னா நான் அந்த மாதிரி கேட்குறேம்மா. அத்தை இப்போதைக்கு அதெல்லாம் வேணான்னு நானும் அவரை முடிவு பண்ணியிருக்கோம். ஏம்மா, ஏன் வேணான்றீங்க? இல்லை அத்தை, நாங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்க இருக்கு? நீ ஜிம்மனா என்ன வேறு ஆளா? பக்கத்து வீட்டு தானே, சின்ன வயசுலேருந்து ஒன்றா தானே வளர்ந்தீங்க. ஜிம்மனை இதுக்கு மேலே நீ என்ன புரிஞ்சுக்கணும்? இல்லை அத்தை, அது அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி திணறிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் மாமா தான், வயன் இங்கே வாமா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அப்போ நீங்கண்ணா, அத்தை நான் போயிட்டு வந்துடுறேன். வயன் உங்ககிட்ட தான், அத்தை நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வரீங்க. உங்கள் மாமா தான், என்ன வயன் உங்கள் அப்பாவை பார்க்கலையா? உங்கள் அப்பா உனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு, காலையிலேருந்து பேசவில்லையாமே. அதுவா மாமா, ஃபோன் மேலே இருந்திருக்கும் போல். சரி, நான் போய் ஃபோன் பண்ணி பேசிட்டு வரேன். அப்பா வீட்டில் இருக்காரு, ஆஃபீஸ் போய்ட்டாரா மாமா? அப்பா ஆஃபீஸ் போய்ட்டாருமா, நானும் இதோ கிளம்பணும். சரி, ஓகே மாமா, நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ மாடிக்கிட்டே வரீங்க. ஸோ ஜிமன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியாமல் ஃபோன் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறீங்க. ஸோ இப்போ டேபிள் மேலே தான் ஃபோன் இருக்குது. ஜிமன் அந்த சைடு தான் படுத்திருக்கான். ஸோ நீங்களும் பொறுமையாக நடந்து வந்து அப்படி இந்த ஃபோன் எடுக்கிறீங்க. ஆனால் கொலுசு சவுண்டு லைட்டாக கேட்டிருக்கும் போல். அப்படி கண்ணை இது பண்ணிவிட்டு, எங்கடி போகிறா? ஒன்றை தாண்டி எங்கே போகிறா? அப்படியே பொறுமையாக எடுத்துகிட்டு போனால் பார்த்த மாதிரி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஏவா, ஏன்னா எந்திரிச்சிட்டிங்களா? எந்திரிச்சிட்டேனே, அதான் மல்லிகைப்பூ வாசனை மூக்க தொலைக்குது. அடி இல்லை, என்ன வேலை? என்னடி வேலை? ஏவா, இங்கே வான்னு சொல்லிவிடு. உங்களை பிடிச்சி, உங்கள் சாரியை பிடிச்சி அப்படி உங்கள் கிட்ட இழுத்துக்கிறான். அண்ட் தென் அந்த பெட்டு பக்கத்தில் உங்களை படுக்க வச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நைட்டு சீக்கிரமாக தூங்கிட்டல, எனக்கு கடுப்பேற்றுற மாதிரி. அது நேற்று கல்யாணம் நடந்துச்சு. அது டயர்டாக இருந்தா அதை தூங்குவாடி. ஏண்டி ஒத்தா, இது நம்ம ஃபர்ஸ்ட் நைட்ரி, அப்புறம் நீ தூங்கலாம். என்ன நீங்கள் பேட் வேர்ட்? நான் பேட் வேர்ட் பேசணும்னு தெரியவே தெரியாதா? என்னடி நான் எல்லாம் பார்த்தா மயங்கிடுவேனா? நான் வந்து உங்களை மயக்கலாம். அப்புறம் எதுக்கிட்ட இப்படி சாரி கட்டியிருக்கேன்? பாரு, இப்படிலாம் தெரிஞ்சுட்டுன்னு வச்சுக்கோயேன், பகல் கூட பார்க்க மாட்டேன், போட்டுச்சு மேய்ஞ்சிருவேன். இல்லை, எனக்கு என்ன வேலை இருக்குது, நான் அப்பா கிட்ட பேசணும். உங்கள் அப்பாட என்ன பேசணும்? அப்பா தான் ஃபோன் பண்ணியிருக்கார் போல், அப்போ பேசணும்.
இருடி புருஷன் நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, உங்கள் அப்பாட்ட அப்புறம் பேசலாம். எனக்கு பதில் சொல்லு, எதுக்கு தூங்குனேன்? எவ்வளோ ஆசையாக வந்தேன் ரூமுக்கு, அதை தூங்கிட்டு இருக்கா. எழுப்புடா. இல்லை ஜிம்மன், எனக்கு டயர்டாக இருக்குது, நம்ம எதாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்லை என்னடி பேச்சுது, நாளைக்கு பார்த்துக்கலான்றா? உனக்கு அறிவு மாதிரியே இருக்காதாடி? இல்லை அது சொன்னல, கல்யாண வேலைனால நம்ம நைட்டு தூங்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் ப்ரைடல் மேக்கப் பண்ணணுன்னு 4 மணிக்கு எழுப்பி விட்டுட்டாங்க. அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரிச்சுவல்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாகிட்டான். அதான் ஏன் நான் கூட தான் 4 மணிக்கு எழுந்திரிச்சேன், எனக்கு கூட தான் நலங்கு வச்சாங்க, அதுக்காக நான் தூங்கிட்டேனா? ஏய் என்ன, முன்னா உன் வீட்டுக்கு வந்தாலே அப்படியே போய் பெட்ரூமில் பூந்துக்கிட்டு கதவை முட்டு வெளியவே வரமாட்டா. நான் போகிற வரையும் வீட்டு உள்ளே தான் இருப்பேன். என்ன அது வேற, இப்போ வேற, நீ என் பொண்டாட்டி, அது உன் ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு, இல்லாமலாம் இல்லை. அப்போ இருக்குண்ணா, அப்போ ஏன் நீ நைட்டு தூங்குன? அதான் சொன்னல. இல்லை நம்ப மாட்டேன், அது கிடையாது. நீ வேணும்னு தாண்டி மெய் தூங்கிருக்க, வந்தேன்னா பண்ணிட்டானா அப்படின்னு தான் தூங்கிருக்க. அது என்ன நினச்சது நான் கண்டுபிடிச்சிட்டேனா? அப்படிலாம் இல்லைங்க. அப்புறம் எப்படி சொல்லு, எப்படின்னு அப்படின்னு அவன் கேட்டுகிட்டே இருக்கான். உங்களுக்கு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு எழுதி வச்சுருக்கான். ஸோ நீங்கள் அவனோட ஃபேஸ் கிட்ட தான் இருக்கீங்க. ரொம்ப உங்களுக்கும் லிப்புக்கும் லைட்டாக தான் கேப் இருக்குது. நீங்கள் பேசுகிறது அவனுக்கு எப்படி சொன்னா, 2 பேரும் பேச்சும் அப்படி கண்ணை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன எவ்வளோ க்ளோஸில் இருக்க, உனக்கு இப்போ நான் லிப் கிஸ் கூட அடிக்கலாம். ஏன்னா அதில் வேணாம். ஏன் வேணாம்? எனக்கு புரியல, ஏன் வேணான்ற? இல்லை அது எப்படி? ஏய் என்னடி கொத்தா, அதை எப்படின்னு கேட்குறா? என் பொண்டாட்டிடி, நான் அடிக்காமல் எப்படி அடிப்பான்? இங்கே பாருங்க, நம்ம கொஞ்சம் பொறுமையானா புரியல. நீ என்ன முன்ன பொண்ணை பார்த்தது கூட தெரியாது. இல்லை நான் வேற எவனா சொல்றி? அது கிடையாதுங்க, நம்ம கொஞ்சம் பொறுமையா. ஏன்னா புரியல. இவ்வாறு இன்னைக்கு நைட்டு உனக்கும் எனக்கும் எல்லாம் நடக்கும், சரியா? இன்றைக்கும் தூங்கிடணும்னா எதிர்பார்க்காத. எனக்கு ஃபுல்லாக வீட்டில் தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். அப்பப்போ பிடிச்செடுத்து நான் முத்தம் கொடுப்பேன், சரியா? அதுக்கு முன்னாடி இந்த அட்வான்ஸ் இதை வச்சுக்கோ. அந்த ஜிம்மன் அப்படியே உங்களை பிடிச்ச விதத்தை கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஷாக்கில் இருக்கீங்க. கீழே பார்த்தா உங்கள் அத்தை வயன் கீழே வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ நீங்கள் ஜிம்மனை எனக்கு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சிடுறீங்க. எங்கடி போகிறோம், அதை கிஸ் பண்ணிருக்கலாம். இல்லை நான் கீழே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வரீங்க. மூச்சு வாங்குது. அவன் பிடிச்ச புடி அப்படி வலிக்குது உங்களுக்கு இடுப்பு. ஏன்னா அவளை டைட்டாக பிடிச்சி எடுத்து உங்களுக்கு கிஸ் பண்ணியிருப்பான் போல. ஐயோ எனக்கு பயமாக இருக்கு. என்ன வர எப்படி கிஸ் பண்ணுறாரு? எனக்கு நைட்டு வரைக்கிட்ட மாட்டின நீ சித்தடி. இல்லை எதுனா பண்ணும். எனக்கு பயமாக இருக்கு. இதெல்லாம் என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது. இல்லை எதனா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே இறங்கி வரீங்க. பார்த்தா ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு, வையன் என்னம்மா ஆச்சு? மேலே என்ன உனக்கு ஜிம்மனுக்கு சண்டையா? அதெல்லாம் இல்லை அத்தை, ஒன்றும் இல்லை, அது அப்பாட்ட பேசிகிட்டு இருந்தேன், அதுதான். சரி வேறு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்ட மாறிங்க. அவங்கண்ணா சரி இந்த காஃபி எடுத்து போய் ஜிம்மிட்ட கொடுத்துருவா. ஏன்னா நானா? ஆமாம் நீ தான் கொடுக்கணும், போய் கொடுத்துட்டு வா. இல்லை அது என்ன வையன், நீங்களே கொடுக்கலாம்ல. எதுக்கு நான் கொடுக்கணும்? அதான் அவன் பொண்டாட்டி நீ வந்துட்டல, நீ தான் போய் கொடுக்கணும். இந்தா எடுத்துகிட்டு போ. என்னம்மா அத்தை நீங்கள் கொடுங்களா? எப்படி நீங்கள் போய் கொடுங்களா? சரி நானே போகிறேன். சரி நீ சாப்பாடெல்லாம் எடுத்து வை, நம்ம எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்து வச்சுட்டீங்க. ஸோ அங்கே தான் கீழே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ ஜிம்மனும் குளிச்செல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டுருக்கான். ஸோ நீங்கள் ஒன்று பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு மறுபடியும் கிச்சனுக்குள்ளே ஓடிடுறீங்க. ஸோ அவனும் இப்போ கிச்சன் கிட்ட தான் வந்துட்டு, என்ன மேடம் பார்த்தோன்னே இந்த ஓடுற பழக்கத்தை மட்டும் விட மாட்டேன்றல, உன் வீட்லேயும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்க,
இப்போ இங்கேயும் அது மாதிரி தானே பண்ணுறேன். ஏண்டி லூஸு, இங்கே பாருங்க, எதுக்கேச்சும் இங்கெல்லாம் அந்த மாதிரி பேசாதீங்க. என்ன பேசாதீங்க? இப்போ என்ன பேசிட்டேன் நீ பேசாதீங்கன்றா? என்ன தைரியமா உனக்கு? நான் அத்தை வந்துடுவாங்க, வரட்டும். இப்போ நான் என்ன பண்ணேன்? எங்கள் அம்மா வந்து என்ன சொல்ல போகிறாங்க? அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தயங்கி நின்றுட்டு இருக்கீங்க. ஜிம்மினை கூட பார்க்கல. அவன் அப்படியே கிட்ட நெருங்கி வந்துட்டு உங்கள் பின்னாடி நின்றுட்டு இருக்கான். இப்போ தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்க ஏதோ பின்னாடி நிற்குதுன்ட்டு. திரும்பி பார்த்தா ஜிம்மன் அப்படியே அந்த கவுண்டர் டேபிள் கிட்ட உங்களை அப்படியே லாக் பண்ணிவிட்டு உங்களை தான் பார்க்குறான். என்ன காலை கொடுத்த கிச மறந்துட்டியா? எதுக்கு பார்த்தெல்லாம் பேசுகிறீங்க? எது அப்படி பேசுகிறீங்கன்னா? பட் எனக்கு அதெல்லாம் மறக்க முடியல தெரியுமா? காலையில் இப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை லைஃப் டைம் நான் சாப்பிட்டதே இல்லை. செம்மையாக இருக்கேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடுச்சு. லஞ்சுக்கு என்ன? லஞ்சுக்கு என்ன சாப்பாடுன்னு கேட்டேன். அது இனிமேல் தான் செய்யணும். அப்படியா? எனக்கு மீன் குழம்பு வேணும். மீனா? மார்க்கெட் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு வரேன். அழகாக எனக்கு ரோஸ்ட் பண்ணி கொடுண்ணா. அது என்னடி அதுன்ற? எனக்கு என்ன, நான் வீட்டுக்கு போகணும். எதுக்கு வீட்டுக்கு போனோம்? அம்மா கூப்பிட்டாங்க. உங்கள் அம்மா எது கூப்பிட்டாங்க? தெரியல, அவங்க கூப்பிட்டாங்க. நான் போகணுமே. அத்தைக்கிட்ட சொல்லுங்கள், அத்தை பண்ணிவிடுவாங்க. இனிமே எதா இருந்தாலும் உங்ககிட்ட தான் நான் கேட்பேன். எங்கள் அம்மாவே சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் என்னெல்லாம் கேட்டு உயிர் எடுக்காதடா, உனக்குன்னு ஒருத்தி வந்துட்டால அவகிட்ட கேளுனாங்க. ஸோ அதான் உயிரே கேட்குறேன். கட்டின புருஷன் இது கூட பண்ண மாட்டேடி உயிரே. அது இல்லைங்க, எங்கள் அம்மா கூப்பிட்டாங்களா? ஏய், உங்கள் அம்மா அண்ணா பாகிஸ்தான்லையா இருக்காங்க? பொறுமையாக போய்க்கலாம், ஏதான பக்கத்தில் தானே இருக்காங்க. இல்லை, ஒருவேளை முக்கியமான தான் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இல்லைங்க, இருக்கும். நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் அப்படியே நடுக்க பார்க்குறீங்க. ஜிம்மன் அப்படி உங்களுக்கு கிட்ட எடுத்துகிட்டு என்ன அப்படியே தப்பிச்சு ஓடிட்டானா அப்படி விட்டு நினைக்கிறியா? இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேருக்கு எல்லாம் நடக்க போதுரி, என்ஜாய் பண்ண போப்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே விட்டுடுறான். நீங்கள் அப்படியே மூச்சு வாங்குது உங்களுக்கு. இல்லை, இதெல்லாம் பண்ணி ஆகணும், எனக்கு பயமாக இருக்குது நைட்டை நினச்சாலே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ உங்கள் வீட்டுக்கு தான் வரீங்க. அதான் உங்கள் அம்மா தான். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருப்பீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, என்னடி காலங்காத்தாலே வந்திருக்கா? அதுவாம்மா, சும்மா தான் வந்தேன், உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். அடியே, காலையில் தான் பார்த்தா நீ வெளியே கோலம் போட்டுட்டு இருந்தா, அதுக்குள்ளே நீ மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கா? என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே உனக்கு? ஓகேம்மா. அம்மா, நான் உங்ககிட்ட பேசணும். என்னடி பேசணும்? அது அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி திணறிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் பாட்டி உங்களை பார்த்துட்டு, வயனே நீ உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்கே வந்துடுடி அப்படின்றாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. உங்கள் அம்மாவும் என்னம்மா பேசுகிறீங்க? எதுக்கு அவள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும்? ஏண்டி மறந்துட்டியா? நாளைக்கு ஆடி பிறக்குதுடி. அட ஆமாம், ஆடி மாதத்தையும் மறந்துட்டோம். சரி ஆமாம் வயன், நீ எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வந்துடு. ஏம்மா? ஏன் உனக்கு தெரியாதா? ஆடி மாதம் பிறக்க போதுரி, நீ மாப்பிள்ளை வீட்டிலலாம் இருக்கக்கூடாது, இங்கே தான் நீ வரணும். அப்போ நீ எத்தனை நாள் இங்கே இருப்ப? இங்கே நீ 1 மாதம் இங்கே தான் இருந்தாகணும். சரி, நீ போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வா. நானும் மறந்துட்டேன் கல்யாண வேலையில். சரி வா, உங்கள் அத்தையிட்ட பேசி உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் பாட்டியை பார்த்துட்டு வந்து ஹக் பண்ணிட்டு, ஐயோ பாட்டி ரொம்ப தேங்க்ஸ், என்னை காப்பாற்றிட்டீங்கன்னு சொல்லிட்டு மொத்தமாக கொடுத்துட்ருக்கீங்க. அவங்கண்ணா, ஏட்ரி ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்க? பாட்டி, என் லைஃப்லேயே நீங்கள் ஒளி விளக்கு ஏற்றி வச்சிட்டிங்க. என்னடி வளரிட்டு இருக்கா? நான் என்னடி பண்ணேன்? நல்ல வேலை, ஆடி மாதம் பிறக்கிறது ஞாபகப்படுத்தி விட்டுட்டீங்க அம்மாவுக்கு. இல்லைனா என்னடி அந்த வீட்டில் உனக்கு கொடுமைப்படுத்துகிறாங்களா? இதுக்கு தான் சொன்ன உங்கள் அப்பா கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணாதடான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நான் நல்லா தான் இருக்கேன். அது உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியலையா, அதை சொல்ல வந்தேன். அப்படியாடி? சரி, நீ போய் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுண்ணா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் உங்கள் அம்மா கூட தான் ஸோ அங்கே தான் வந்திருக்கீங்க. உங்கள் அத்தை உங்கள் அம்மா பார்த்துட்டு, என்னம்மா நீங்கள் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைக்கா, கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது சம்மந்தி. என்ன பேசணும்? நாளைக்கு ஆடி பிறக்குது,
ஆமால, நானே மறந்துட்டேன். ஆமா, ஆடி மாதம் பிறக்குது. என்ன என்னன்னு கேட்குறீங்க? வயன் நீங்கள் இருக்கக்கூடாதுல்ல, அதான் அவளை கூட்டிகிட்டு போகலான்னு. அது நாளைக்கு தானேம்மா பிறக்குது, நாளைக்கு கூப்பிட்டு போகலாம்ல. இல்லை, எப்படியும் நாளைக்கு கூப்பிட்டு போக முடியாது, நல்ல நாள் இல்லை. அதான் இன்றைக்கி கூட்டிகிட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதான். அப்படியா? சரி சரி, நீ கூட்டிகிட்டு போ. வயன், போய் உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைண்ணா. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ ரூமுக்கு வரீங்க. ஸோ சும்மா நாங்கள் தான் ரூமில் தான் உட்காந்துட்ருப்பா போல. ஸோ நீங்கள் கதவை வந்துட்டு வர்றதை பார்த்தோன்னே அவன் அப்படி உங்களுக்கு கிட்ட எடுத்துகிட்டு, எங்கடி போகிற? நான் வீட்டுக்கு. எதுக்கு வீட்டுக்கு போகிறா? அதான் வந்துட்டு மறுபடியும் எங்கே போகிற? உட்காரு. இல்லை, நான் எங்கள் வீட்டுக்கு போய் 1 மந்த் இருக்க போகிறேன். எதுக்கு? எதுக்கு 1 மாதம்? ஆடி மாதம் பிறந்துருச்சு, நான் இங்கே இருக்க முடியாதுங்க, நான் போகணும், தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை தள்ளி விட்டுட்டு அப்படி உங்கள் பேக்கில் இருக்க துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. அவனுக்குலாம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அவன் அப்படியே கீழே இறங்கி வரான். ஸோ அங்கே பார்த்தா அவங்க சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே நைஸாக அத்தை வாயினை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்களா? ஆமாம்ப்பா, கூட்டிகிட்டு போகிறோம். ஆடி மாதம்ல, அவன் இங்கே இருக்கக்கூடாது. அது நாளைக்கு தானே அத்தை? நாளைக்கு தான்ப்பா, ஆனாலும் நல்ல நாள் இல்லை, அதான் இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது, இன்றைக்கி கூட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அத்தை சரி, நைட்டா? ஏன்பா? அது அப்படின்னு அவன் ஒரு மாதிரி சிரிக்கிறான். பார்த்தா நீங்கள் கீழே துணியெல்லாம் எடுத்துகிட்டு நிற்கிறீங்க. மா கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறீங்க. சிம்மன் உங்களை பார்த்து அப்படியே ஒரு முறைச்சிட்டு இருக்கான். நீங்கள் உனக்கு கண்டிக்கவே இல்லை. என்னடி அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டியா? எடுத்துட்டேன். போகலாமாம்மா? போகலாம். சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிங்க சம்மந்தி, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் நான் உங்கள் அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஜிம்மன் தான் இங்கே வெறி ஆகிட்டுருக்கு. அப்படியே வெறித்தனமாக உங்களை பார்த்துட்ருக்கான். அப்போ அவங்க அம்மாண்ணா, என்னடா அப்படியே பார்த்துட்ருக்க, ஆஃபீஸ் போகலையா நீ இன்னைக்கு? போகணுமா? இந்த கிளம்புறேன். மணி 10ஆகுது, இப்போ தான் கிளம்புறான்றா. இல்லைம்மா, வெளியே போகலான்னு நினச்சேன், அதான் அவங்க அம்மா கூட அவங்க போயிட்டாலே. என்ன பண்ணுறது, நாளைக்கு ஆடி மாதம்ல, 1 மாதம் அங்கே தான் இருக்கணும். ஆனால் ஜிமன் இன்னொன்று சொல்கிறேன்டா, அங்கே போய் அப்படி இப்படி எதுவும் இருந்துடாதடா. ஏமான்னு கேட்குற? நீ லூசு, அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுண்ணே. ஒழுங்காக இருந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டு பேசிட்டு போகிறாங்க. எங்கன்னா ஜிம்மனுக்குன்னா ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு. இப்போ அவன் ரூமுக்கு தான் வரான். ஸோ செம்ம டென்ஷனாக இருக்கான். இங்கே பார்த்தா நீங்கள் அவங்க ரூமுக்கு உங்கள் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஹாப்பியாக இருக்கீங்க. அப்பாடே, எப்படியும் இந்த 1 மாதத்துக்கு அவரை பார்த்து எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் நடக்கிறத அப்புறம் பார்த்துப்போம். இப்போ நம்ம நிம்மதியாக இருக்கோம்ல, அது போதும்னு சொல்லிவிடு. நீங்கள் செம்ம ஹாப்பியில் இருக்கீங்க. ஆனால் இங்கே ஒருத்தனுக்கு எப்படி சொல்கிறது, கை கட்டினது வாய் கட்டாத மாதிரி போயிடுச்சின்னு சொல்லிட்டு கடுப்பில் இருக்கான். இப்போ உங்களுக்கு தான் கால் பண்ணுறான், நீங்களும் பார்க்குறீங்க. என்ன ஒரு நமக்கு கால் பண்ணுறாரு, ஒருவேளை அவங்க கூப்பிடுறாரோ? இல்லை, என்ன வந்தாலும் சரி, நம்ம அந்த சைட் போகவே கூடாது, 1 மாதத்துக்கு இங்கே இருந்துடணும், அங்கே அந்த பக்கமே எட்டி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நீங்கள் ஃபோன் எடுக்காமலே இருக்கீங்க. ஆனால் எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். உங்கள் ஃபோன்லேருந்து எடுக்காதனால உங்கள் அம்மா ஃபோனுக்குலாம் போடுறான். ஸோ உங்கள் அம்மா இப்போ ஃபோன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் கேட்குறீங்க, யாரும்மா? உன் புருஷன் தான் லைனில் இருக்கான், ஃபோன் எடுக்காமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கா, பேசு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறீங்க. ஹலோ, என்னங்க? எதுடி ஃபோன் பண்ணுற, எடுக்க மாட்டேன்றா? அது வாங்க, ஃபோன் சார்ஜ் இல்லை. ஃபோன் சார்ஜ் இல்லையா, இல்லை வேணுட்டே நான் போடுறேன்னு நினச்சிட்டு எடுக்காமல் இருக்கியா? ஐயோ, நான்லாம் எதுக்குங்க அப்படி பண்ண போகிறேன்? அப்பெல்லாம் கிடையாது, உண்மையில ஃபோன் சார்ஜ் இல்லை. என்னடி நக்கல் மீறா பேசிகிட்டு இருக்கா? என்ன அங்கே போயிட்டா உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? ஆமாம், நான் ஓமான்னு. ஏன் உன் வீடு என்ன பாகிஸ்தானில் இருக்கா? வர முடியாதா என்ன? அதானடி இருக்க, பக்கத்து வீடு தானடி. இங்கேருந்து உன் காமன் சோறு ஏறி குடிச்சா உன் வீட்டுக்கு வந்துடலாம். என்ன வந்துடலாம், நான் எதுவும் பண்ண முடியாதுன்னா என்ன பண்ண முடியாது? ஏன்னா நம்ம 2 பேரும் 1 மாதத்துக்கு ஒன்றா இருக்க முடியாது. எப்படி? அது அவங்களுக்கு தான், எனக்கு கிடையாது. ஏன்னா ஆமாம், இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்க போகிறோம். அது நடக்குதா நடக்கலைன்னு பார்க்கலாம். அப்படிலாம் எப்படி இருக்க முடியும்? அதான் அத்தை சொன்னாங்களா 1 மாதத்துக்கு எதுவும் பண்ணக்கூடாது. அவங்க கிடக்குறாங்க, அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்.
அவன் காலேஜ் என்னென்னமோ போயிட்டுருக்கு. இன்னும் இந்த சமுதாயத்தை கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்களா? லூசாடி நீனு. அவங்க தான் இது மாதிரி பேசுகிறாங்கன்னா நீ கிளம்பி வரா? அது தெரியும்டி, எனக்கு தெரியும். லைட் நான் சொன்னதை நினச்சி நீ பயந்துட்டுருக்க. வேறு வையன் லைஃப்பில் அதெல்லாம் நடக்கணும்டி. அப்படியே அவங்க அம்மா வீட்டில் உட்காந்துட்ருப்பியா? சரி, இந்த 1 மாதம் உன்னை தொடாமல் நான் விட்டுடுறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்தானே ஆகணும், இல்லை நம்ம நடந்தானே ஆகணும். நடக்கும். ஆனால் எனக்கு என்ன, உனக்கு டைம் மயிரெல்லாம் கேட்டுட்டு இருந்தா வச்சுக்கோயேன், பல்ல தட்டிடுவேன். நான் முன்ன பின்ன தெரியாதவனா கேட்குறேன்? இல்லை கேட்குறேன்டி. அது இல்லைங்க நுள்ளங்கள்லாம் கிடையாது. இன்றைக்கி நான் வீட்டுக்கு வரேன். அப்படி இல்லைனா நீ என் வீட்டுக்கு வர. 2 எதனா ஒன்று நடக்கணும், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான். நீங்களும் என்னடா இது இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. இதே சைடு இப்போ ஜிம்மனும் அவன் ஆஃபீஸ் தான் கிளம்பி போயிருப்பான். ஆனால் உங்களுக்கு எனக்கு ஃபுல்லாக பொழுதே போயிருக்காது. அவன் சொன்னதே நினச்சி பயந்துகிட்டே இருந்திருப்பீங்க. ஒரு வேளை வீட்டுக்கு வந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது? இல்லை, எனக்கு போய் பாட்டி கூட போய் படுத்துடலாம், அதான் கரெக்டாக இருக்கும். இல்லைண்ணா இவர் எதுனா பண்ணிடுவார், வேணாம் நான் போய் பாட்டி கூட படுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் முடிவு பண்ணுறீங்க. அண்ட் தென் இப்போ ஜிம்மன் தான் ஆஃபீஸில் இருக்கான். ஸோ செம்ம டென்ஷனாக வேலை பார்த்துட்ருக்கான். அவன் ஃப்ரெண்டு ஜாக்சன்னா, மச்சான் ஜாலியாக இருக்க போல, ஒத்தா வல்ல உடச்சிரும் மாரி. என்னடா ஜாலியாக இருக்குன்னு பார்த்தா ஜாலியாக இருக்க மாதிரி தெரியுதா? டேடி ஏன்டா கத்திட்டுருக்க? நானும் காலேருந்து பார்த்துட்ருக்கேன், எல்லார்ட்டையும் எரிஞ்சு விழுந்துட்டுருக்க. அப்புறம் என்ன மாதிரி ஜாலியாக இருக்குன்னு கேட்குறா? இல்லை சும்மா தான் கலாய்க்க தான் கேட்டேன். என்ன அவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்க, சாப்பிட போலையா? போல. ஏன்டா ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்க? எல்லாம் ஓகே தானே? ஓகே இல்லைடா. என்னடா என்ன ஓகே இல்லை? ஏன் கேட்குறேன்? ஆடி மாதம்டா நாளைக்கு. ஆமாம் மச்சான், என் பொண்டாட்டிலாம் வீட்டுக்கு போகிறாடா. செம்ம ஜாலியாக இருக்குது தெரியுமா? எல்லாம் சரகு போட்டு ஜாலியாக குடிச்சிட்டு மட்டையே கிடைப்பேன்டா வீட்டில். டீ முத்தான் உனக்கு ஜாலியாக இருக்கும்டா, எனக்கு இருக்குமா? வந்துட்டேன், உனக்கு இப்போ தானே கல்யாணம் இருக்குது, அதான் வெறுப்பா பேசுகிறேன். இங்கே பாரு மச்சான், அதெல்லாம் அப்படிதான்டா. ஏன்னா அப்படிதான் மச்சான், அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத, விடு. 1 மாதம் தானே? டே 1 மாதம்டா மச்சான், 1 மாதம்தான். பாரு எனக்கு அவளுக்கு எதுவுமே நடக்கலடா அப்படின்னு சொன்னோன்னு அப்படியே ஜாக்சன் வாய புழுகுறான். டே நீயோட எதுவும் பண்ணாமல் இருந்திருக்கா? நம்பவே மாட்டேன் மச்சான், போய் சொல்லாத, சத்தியமாக சொல்கிறேன். என் வரல கூட மேலே படலை. டே நம்ப மாட்டேன். சரி விடு, கிஸ் அடிச்சான் போதுமா? ஏன் எதுவுமே பண்ணாமல் இருந்த? ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அங்கே இருக்கவங்களாம் அவனை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மன் முறைக்கிறான். என்ன மச்சா சொல்கிற? தூங்கிச்சு அந்த பொண்ணு. ஆமாண்டா, கேட்டா 4 மணிக்கு எழுந்துச்சு பிரைடல் மேக்கப் போட்டாங்க, தூக்கம் வந்துடுச்சு, மயிர் வந்துச்சுன்றாடா என்கிட்ட. பார்த்தா அவளுக்கு விளையாட்டு மயிர் மறுத்துதுடா. மச்சான் விளையாட்டு மயிர்லாம் இல்லை, நீ காஜியாக இருக்க, அவள் காஜி இல்லாமல் இருக்கா, அவ்வளோதான் வித்தியாசம். தீதி யாரை பத்திரா காஜின்றா? அச்சான் இதாண்டா காஜி. எத்தனை வீட்டு படம் பார்த்துருக்கேன், அதெல்லாம் பண்ணலாம்னு நினச்சிருப்ப போல, ஆனால் ஒட்டு கொடுத்துக்க மாட்டா. அதான் யார் மச்சான், 1 மாதம் பொறுத்துக்கூடா. இங்கே பாரு, 1 மாதம்லாம் பொறுத்துக்க முடியாது. இன்னைக்கு நைட்டாக கூட நான் இருக்கலான் இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நைட்டா? டேய் மறந்துட்டியா? இன்னைக்கு நைட் நம்ம ட்ரிப் போகிறோம். ட்ரிப்பா? என்ன ட்ரிப்பு? கொடைக்கானல் ட்ரிப்பு, பிஸ்னஸ் ட்ரிப்டா மொங்கமடையா, மறந்துட்டியா? ஏன்னா இன்னைக்கு ஷெடியூல் பண்ணியிருக்கானே. அம்மா கிட்டத்தட்ட 1 வாரம் நம்ம அங்கே தான் இருக்க போகிறோம். அவனுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்துக்கோ, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு நம்மளுக்கு ட்ரெயின் கிளம்பிடுனா? டேய் நான் வரணுமா? டேய் நீ தானே வந்தாங்க, நீ தானே ப்ராஜெக்டில் மேனேஜராக இருக்க. டே என்னால் வர முடியாது. உன்னால் வர முடியாதுன்னு அந்த சொட்டமான போய் சொல்லு, ஏன்ட்ட சொல்லி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஜிம்மன்னா இப்போ அவனோட மேனேஜரை தேடி தான் வரான். ஸோ அவர் வேலை பார்த்துட்டு இருப்பார் போல். ஸோ ஜிம்மன் கதவை தட்டிட்டு, கமின் சார். உள்ளே வாங்க ஜிம்மன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். பரவாயில்ல, வேலைக்கு மறுநாளே வந்துட்டிங்களே, கல்யாணம் முடிஞ்சு, ரொம்ப சின்சியராக இருக்கீங்க. ஓகே சார். சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கள் ஜிம்மன். சார் இன்றைக்கி தான் நம்ம அதை ட்ரிப்புக்கு போகிறோமா? எந்த ட்ரிப் ஜிம்மன்? அது பிஸ்னஸ் ட்ரிப் சார். இன்றைக்கி தான் போகிறோமா? ஆமாம் ஜிம்மன், மறந்துட்டீங்களா? நான் 1 வாரத்துக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேனே.
ஆமாம் சார், அதை நம்ம கேன்சல் பண்ண முடியுமா? ஏன்னா கேன்சலா? ஐயோ, நாளைக்கு மீட்டிங் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, நம்மளால கேன்சலாக பண்ண முடியாது ஜிமன். வரவங்களாம் பெரிய பெரிய ஆளுங்க, அவங்ககிட்ட எப்படி நம்ம கேன்சல் பண்ணணும்னு சொல்ல முடியும்? ஏன் நீங்கள் வேணான்றீங்க? இல்லை சார், அது புரியுது, இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு, பொண்டாட்டி விட்டு ஒரு மனசு இல்லை அதானே அப்படின்னு சொல்கிறப்ப இவனா வெறுப்பாக பார்க்குறான். ஆமாம் சார், அதான் ரீசன். ஆனால் ஜிமன் இது பாருங்க, நமக்கு எப்பவுமே வேலை தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் பொண்டாட்டி பிள்ளைலாம். ஐயோ, தெரியாத மாதிரி பேசாதையான் மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். என்ன ஜிமன், என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை சார். சரி, 5 மணிக்கு ட்ரெயின் கிளம்பிடுனா, ட்ரிப்லாம் கேன்சல் பண்ண முடியாது. அப்படி இதை கேன்சல் பண்ணணும்னா நான் முடிவு எடுக்க முடியாது, சிஓ தான் முடிவு எடுப்பார், வேணா அவர்கிட்ட பேசிக்கோ அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு. இந்த பக்கம் ஜிமனுக்குனா எல்லாமே அவளுக்கு சாதகமாகவே நடக்குதே. இவகிட்ட நெருங்க போனால எப்படின்னாச்சும் நம்ம தள்ளி போய்டுறோமே. இல்லை மணி அண்ணா, மணி 3 தானே ஆகுது, ஓய் அப்பவே பார்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிடுறான். சீக்கிரமாக கிளம்பணும்னு சொல்லிட்டு ஸோ வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். இப்போ உங்களுக்கு கால் பண்ணுறான், நீங்களும் அட்டன் பண்ணுறீங்க. சொல்லுங்கங்க. அம்மா, வீட்டில் யார் இருக்கா? ஐயோ, எதுக்கு கேட்குறாரு? உன்னை தான் கேட்குறேன், வீட்டில் யார் இருக்கா? நான் மட்டும் தான் இருக்கேன். எங்கே உங்கள் அம்மா பாட்டிலாம்? அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. எதுக்கு? ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். சரி, நான் வைக்கிறேண்ணா. நான் வைக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஃபோனை வச்சுட்டான். நீங்கண்ணா, ஐயோ, நான் எதுக்கு இப்போ வளர்னேன், இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. போச்சு போச்சு, இவன் ஏதோ பிளான் பண்ணிட்டான். இல்லை இல்லை, எதுவும் நடக்காது, நடக்க விட மாட்டான், எனக்கு தெரியும். ஆனால் என்னால் அவன் கிட்ட வந்தாலே அவனை தள்ள கூட மனசு வர மாட்டேங்குது. அவ்வளோ அழகாக இருக்கான், அந்த கண்ணு என்ன என்னமோ பண்ணுது. ஆனால் எனக்கு பயமாக இருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த ஜோயா பொண்ணு வர அந்த டைம்ல உனக்கு வலியா இருக்குண்டி, உனக்கு உயிரே கூட போயிடுன்னா சொல்லிட்டான். அதான் எனக்கு பயமா இருக்கு. இல்லை இல்லை, எக்காரணத்தை கொண்டும் அதை மட்டும் நம்ம நடக்கவே விட்டுறக்கூடாது அப்படின்னு நீங்கள் இங்கே பயந்துட்டு இருக்கீங்க. இப்போ சும்மா உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பான் போல. ஸோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு தான், நீங்கள் அப்படியே மேலே தான் இருக்கீங்க, கீழே வரவே இல்லை. அவன் உங்களுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான், நீங்கள் அந்த காலை பார்த்துட்டு எடுக்காமலே இருக்கீங்க. ஸோ இதுக்கு மேலே வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு உங்கள் பால்கனி அவங்க வீட்டு பால்கனி கொஞ்சம் கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்படியே எகிரி குதிச்சு உங்கள் இன்னொரு ரூம் இருக்கும், அந்த சைடு வந்துட்டான் போல். நீங்கண்ணா போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு அங்கே ஜன்னலேருந்து பார்க்குறீங்க, பார்த்தா ஜிமன் இல்லை, போயிருப்பாரு போல. அப்பாடி அப்படின்னு திரும்பி நிற்கிறீங்க, பார்த்தா ஜிமன். அப்படியே ஷாக்கில் என்னங்க என்ன அப்பாடி அப்படி மூச்சு வாங்குற நடி, போயிட்டேன் நினச்சிட்டியா? எப்படி எப்படின்னா புரியல. எப்படி வந்தீங்க? அதான் அவங்க வீட்டு பக்கத்தில் பால்கனி இருக்குல்ல, குதிச்சு வந்துட்டேன். அப்படியா? அப்படிதான் அப்படிதான். என்ன வேணும்? பரவாயில்ல, கும்முன்னு தான் இருக்கிற, இதான் வேணும். எப்படி? என்ன சிரிச்சலாம்? இங்கே பாருங்க, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் லகைகிறேன். என்ன இதெல்லாம்? ஆடி மாதம், அது நாளைக்கு தான், இன்னைக்கு கிடையாது. என்னடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அப்படி உங்கள் கிட்ட வந்துட்டு இருக்கான். ஸோ 2 பேரும் செம்ம க்ளோஸில் இருக்கீங்க. நீங்கள் அப்படி ஒன்று பார்க்குறீங்க. இங்கே பாருங்க, எனக்கு என்ன உனக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க? என்ன எதுக்கு அவாய்ட் பண்ணுறா? ஏன் உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலலாம் இல்லைங்க, அதுங்க அப்படின்னு ஒரு மாதிரி இழுத்துட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே உங்கள் உதட்ட பிடிச்சிட்டு, என்ன வையன் எவ்வளோ நச்சுன்றேன், என்னை டேஸ்ட் பண்ணணும்னு ஆசை இல்லையாடி? எனக்கு உன்னை டேஸ்ட் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்குது, அது மாதிரி உனக்கு இருக்க மாட்டேங்குதேடி. ஏன் நான் உனக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன். அதெல்லாம் இல்லைங்க. இல்லை, உனக்கு இதை பற்றிலாம் தெரியாதா? எதை பற்றி? அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கும்ல, அதெல்லாம் பற்றி உனக்கு தெரியாதா? எனக்கு டவுட்டாக இருக்குடி, அதுக்கு தான் நீ பயப்படுறியா? அப்படிலாம் இல்லைங்க. ஏய் நடிக்காத, அப்புறம் எதுக்கு என்னை பார்த்து தெரிச்சு ஓடுறா? அது வாங்க,
ஏய் அதெல்லாம் வாங்க போங்கன்னு சொல்கிறது பாட்ரி, ஜிம்முன்னு பேசுடி. இல்லை மரியாதைலாம் ஒன்றும் மயிறு தேவையில்லை, ஜிம்முன்னு பேசு. இல்லைங்க ஜிம்மன். வாங்க போங்கன்னு வச்சுக்கோ, பிடிச்சிடத்துக்கு விசாரிச்சிடும். மரியாதையா ஜிம்மன் வா போன்னு பேசு. இங்கே பாரு ஜிம்மன். சொல்லு, உனக்கு ஏன் என் மேலே அந்த ஃபீலிங்ஸ் வரல? ஏன்? நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். கல்யாணத்தப்பெல்லாம் உன் கையை உரசினாலே அப்படியே கையை எடுத்துக்கிறா. ஏன்டி இதுக்கு முன்னாடி எவனா லவ் பண்ணியா நீனு? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் படித்தது எல்லாமே கேர்ள்ஸ் ஸ்கூல், கேர்ள்ஸ் காலேஜ் தானே, உங்களுக்கே தெரியும்ல. சரி விடு, உங்கள் காலேஜில் ப்ரொஃபஸர் அதெல்லாம் இல்லை. அப்படிலாம் கிடையாது, லவ்லாம் பண்ணலை. நான் இது வரையும் யாரையும் காதலிச்சதில்லை. அப்புறம் என்கிட்ட கூட மாட்டேன்ற சொல்லு. அதுவா, எனக்கு பயம். என்ன பயம்? அது சொல்லுடி, என்ன பயம்டி? நம்ம 2 பேருக்குள்ள அது நடக்கிறப்ப நான் செத்து போயிட்டேனா? எதை செத்து போயிட்டேனா? புரியல, என்ன உளறிட்டு இருக்கா? இல்லைங்க, அது அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி பயந்துட்டே இருக்கீங்க. உன்னை தான் கேட்குறோம், என்ன ஒழுங்காக சொல்லித்தோல, எனக்கு டைம் இல்லை. இல்லைங்க, நீங்கள் உனக்குள்ள அதை இன்சர்ட் பண்ணுவீங்களா? ஆமாம் பண்ணுவேன். அப்போ நான் செத்துட்டேனா? ஏய் லூஸு, யார்டி உனக்கு சொன்ன மாதிரிலாம்? இல்லை, என் ஃப்ரெண்டு தான் சொன்னா. எவ? சோயா. அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதுன்னு எத்தனை நாடி சொல்லியிருக்கேன். என் உளறி இருக்காடி, எப்படி நீ சாவ? இல்லைங்க, அது வலிக்குமா? வலிய தங்கம்மா நான் செத்துட்டேனா? ஐயோ அதெல்லாம் வேணாங்க. ஏய் லூஸு, அப்படி நினச்சிருந்தா நீ எப்படி வந்திருப்பேன்? இல்லை நான் எப்படி வந்திருப்பேன்? இல்லைங்க, அது பாரு வயன், அதுதான் பயந்துட்டு என்ன வேணான்றியா? ஆமாம், வேற எதுக்கும் இல்லை. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு ஒரு மாதிரி உங்களை பார்த்தாலே நர்வஸ் ஆகும், ஷையாக இருக்கும். இப்போ கூட பாருங்க, உங்களை பார்த்து பேசாமல் உங்கள் கையை பிடிச்சி தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் எந்த அளவுக்கு ஷை டைப்புன்னு இவன் பாரு. முடியாது, எனக்கு உங்கள் கண்ணை பார்த்தாலே ஒரு மாதிரி பதட்டமாகுது ஜம்மன். உங்கள் ஐஸ் மேலே நான் அப்படியே ஃபாலோ ஆகிட்டே இருக்கேன். ஏய் இப்பெல்லாம் பேசினா நானும் ஃபாலோ ஆகிடுவேண்டி. என்ன பாரு. எனக்கு என்னடி அப்பெல்லாம் எதுவும் ஆகாதுடி, அவ்வளோ கொடூரமான வண்டி நான் அப்படி அடி பண்ண போகிறேன்? இல்லைங்க, ஒரு வேளை நான் வழியே தாங்காம. வயன் அதெல்லாம் எதுவும் நடக்காதுடி. நான் உனக்கு பொறுமையாக பண்ணுவேன். அதெல்லாம் உனக்கு பெயினாக இருக்காது, லைட்டாக பெயினாக இருக்கும், போயெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் நீ அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாயன். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? படத்துலலாம் பார்த்துருக்கேன்டி. படத்துலலாம் உண்மையாக பண்ணுவாங்க, எப்படி நீங்கள் சொல்வீங்க? படத்துலலாம் உண்மையாக பார்த்துருப்பீங்க, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியும்னா தெரியும் சரியா, நான் ஒன்றும் ஆகாது, நான் கூட இருக்கல, அப்புறம் என்ன பயப்படுற? இல்லைங்க அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க. ஜிம்மன் அப்படியே உங்களை தூக்கிக்கிட்டு ரூமுக்கு தான் போகிறான். இல்லைங்க எனக்கு பயமாக இருக்குங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. அவன்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபிங்கர்ஸ் வச்சு உங்கள் வாயை மூடிடுறான். ஒன்றும் இல்லைன்றல, அதான் நான் இருக்கலடி. பாரு எனக்கு டைம் வேற இல்லை, 5 மணிக்கு கிளம்பணும். எங்கே போகிறீங்க? எனக்கு ட்ரிப் விஷயமா நான் வெளியூருக்கு போகிறேன். வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும். என்ன 1 வாரம் ஆகுமா? என்னமோ என்ன மிஸ் பண்ண மாதிரி பேசுகிறா. 1 வாரம் ஆகும், ஜாலியாக இரு. அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் என் கூட அப்படி இருந்துட்டு போ. ஏன்னா இல்லைங்க, நீங்கள் போயிட்டு வாங்களேன். போயிட்டு வந்தா இல்லை கேட்குறேன், போயிட்டு வந்தா எல்லாம் பண்ணுவியா? எப்படியும் அப்பயும் இல்லைங்க வேணாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பரவாயில்ல, நான் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன், லைட்டாக அப்படி அப்படி இருந்துட்டு போவோம். நான் அதை இன்சர்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். சரியாடி அப்படின்னு அவனும் சொல்கிறான். அவன் பேச்சு கேட்டு தான் நீங்களும் இப்போ மேலே ரூமுக்கு வந்திருப்பீங்க. பார்த்தா இப்போ ஜிம்மன் என்ன பண்ணுறான்னா, அவங்கள பெட்டில் அப்படியே படுக்க வச்சுட்டு டோர் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டான். அண்ட் தென் அந்த ஸ்கர்ட்டுன்னு எல்லாத்தையும் இழுத்து விட்டுட்டான். ஸோ ரூமே இப்போ இருட்டாக இருக்குது. ஸோ லைட்டாக ஒரே ஒரு லேம்ப் மட்டும் எரியுது. ஜிம்மன் நல்லா பளிச்சுன்னு தெரிகிறான். அவன் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க, அவன் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கான். ஸோ அப்போ அவன் ஷர்ட் பட்டனை இன்னொன்று கழட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயப்படுறீங்க, ஆனாலும் அவன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கானா. அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. என்னடி அப்படி பார்க்குறா? ஏன்னா
மொத்தமாக கழிச்சு நிற்கவன் முன்னாடி. ஆ என்ன ஹான்னு பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணுறானா, ஸோ ஷர்ட்டை கழட்டி கீழே தூக்கி போடுறானா. அடுத்தது அவன் பேண்ட்டு தான். ஸோ பெல்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணுறான். பார்த்தா கீழே காலிங் அடிக்கிற சவுண்டு. நீங்கண்ணா என்னங்க யாரோ வந்துட்டாங்க போல. யார் வந்தா அண்ணா? இது ஒரு ரூம் தானே? இல்லை அம்மா பாட்டி தான் வந்துட்டாங்க போல. இல்லை நீங்கள் கிளம்புங்க. ஏய் இரு, நான் என்ன கள்ளக்காதனாடி எனக்கு கிளம்ப சொல்கிறேன்? ஏன்னா புருஷன்டி. இல்லை எதா இருந்தாலும் பரவாயில்ல கிளம்புங்க. இவன் கிளம்புங்க, நான் போகிறேன். இவன் எங்கடி போகிறா? நான் போகிறேன்றல, என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் கையை இது பண்ணிட்டு அப்படியே கீழே ஓடிடுறீங்க. அவனும் செம்ம காண்டாயிட்டான். நீங்கள் ஓடி போனதுக்கப்புறமா பார்த்தா ஜாக்சன் அப்போ தான் கால் பண்ணுவான் போல். அப்படியே அட்டன் பண்ணுறான். என்னடா சொல்லு மச்சான், கிளம்பிட்டியாடா? நீ என் வீட்டுக்கு வரையா நான் வீட்டுக்கு வருவா? நானே வரேன். நம்ம மச்சான் ஒரு மாதிரி பேசுகிற, எல்லாம் ஓகே தானே? ஒத்தா எதுவும் ஓகேலடா, மூட்டு ஃபோனை வை அப்படின்னு கடுப்பாயிட்டு ஃபோனை வைக்கிறான். அண்ட் தென் இப்போ ஜிம்மினும் வந்த வழியிலே போக முடியாது. அதனால என்ன பண்ணுறான்னா பால்கனி எகிரி குதிச்சு அந்த சைடு போகிறான். அப்போ ஒரு குட்டி பொண்ணு அவங்க அம்மா கிட்ட சாப்பாடு சாப்பிட்டுருப்பாளா, அம்மா திருடேன்னு கத்துறாளா. அப்போ ஜிம்மினு அந்த பொண்ணை பார்த்து முறைச்சிட்டு குன்றும் வாயை மூட்டு சாப்பிடுன்ற மாதிரி காமிச்சிட்டு போகிறான். அவள் அப்படியே அமைதியாயிட்டா. என்னாச்சு பாப்பா? ஒன்றும் அங்கே ஒரு ரவுடி இருக்கான் அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறா. இப்போ ஜிம்மினும் அவனோட ரூமுக்கு வந்துட்டு அப்படியே கடுப்பில் உட்காடுறான். எல்லாம் என் தலையெடுத்து இப்படியா பொண்டாட்டிட்டு ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு பால்கனிக்கு குச்சி போக வேண்டியதாக இருக்குது. இந்த ஆடி மாதம் மாதிரி இது வருது. என்னைய பொண்டாட்டி பிடிச்சிருச்சு. அது அவளுக்கும் சாக்கா இருக்குது. எனக்கு கிட்ட கூட நெருங்க விட மாட்டேன்றான். எப்படி அவளை கன்வின்ஸ் பண்ணி கிட்ட வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் போயிட்டேனே. இப்போ இவங்களை யார் வர சொன்னா அப்படின்னு ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்கான். பார்த்தா ஜாக்சன் கால் அடிச்சுட்டே இருக்கான். இவனுக்கு ஒரு கேடு வர மாட்டேங்குது. ஃபோன் அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். சரி போய் தொலைவான்னு சொல்லிட்டு அவனே இப்போ ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ கீழே தான் வரான். அவங்க அம்மா உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள வாழ்க்கை எப்படி போதுலாம் இல்லை, உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. மா என்னடா? நான் கிளம்புறேம்மா. எங்கடா போகிற? ட்ரிப்புக்கு போகிறேன் அன்னைக்கே சொன்னல. சரி போயிட்டு வா. நான் கிளம்புறேம்மா. போடா. என்னடா வயனா கூட்டு வா. ஓ பொண்டாட்டி தானே, நீயே போய் கொடுப்போம். என்ன முக்கியமாக சீரியல் பார்த்துட்டு இருக்கல. ஐயோ பாவம் அந்த பொண்ணு. உள்ள வாழ்க்கை எங்கள் பாவமாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் சீரியல் உட்காந்து பாவம் பார்த்துட்ருக்கு. என்னத்த சொல்ல அப்படின்னு இப்போ ஜிம்முன்னு வெளியே வரான். ஸோ நீங்கள் இப்போ தான் உங்கள் பாட்டியோட வெளியே போகிறீங்க போல். அவங்க நின்றுட்டு வயன் அப்படின்னு அவன் கூப்பிடுறான். அப்போ பாட்டி உங்கள் கையை பிடிச்சிட்டு என்னப்பா கூப்பிடுறா? இப்படிலாம் கூப்பிடக்கூடாது பாட்டி, அவன் பொண்டாட்டி. என்னதான் இருந்தாலும் ஆடி மாதம் பிறக்க போதில்ல பாட்டி. இன்னும் ஆடி மாதம் பிறக்கல, பிறந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நீ வாடி ஒரு நிமிஷம் அப்படின்னு அவனு கூப்பிடுறான். பாட்டி நீங்கள் போங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு. இப்போ அவனும் நீங்கள் வரீங்க அவன்கிட்ட. என்னங்க கிளம்பிட்டீங்களா? ஆமாம் கிளம்பிட்டேன். பாரு ஃபோன் பண்ணால் மயிறு எட்டுக்காமல் இருந்தா வந்து ஒத்த பண்ணி ஒன்று. எடுக்கிறேன். அப்புறம் நான் என்ன போகிறேன், போயிட்டு வரேன்னு சொல்லணும். சரி போயிட்டு வரேன், பத்திரமா இருண்ணா. சரிங்க, நீங்களும் பத்திரமா இருங்க. எல்லாம் எடுத்துக்கிட்டிங்களா? எடுத்துக்கிட்டேன். ஆமாம் உன் பாட்டி என்னவா என்கிட்ட பேசுனா? அதுவா, அது சொல்கிறாங்களா ஆடி மாதம்னு. ஆமாம் இந்த ஆடி மாதன்றது யார் ஞாபகப்படுத்தினா உங்கள் அம்மாவுக்கு? அதுவாங்க பாட்டி தான். முதல்ல அந்த கிளவியை போட்டு தள்ளணும். ஒன்றும் இல்லை, உன் பாட்டி ரொம்ப நல்ல டைப் தான். ஓ அப்படியா? சரி போயிட்டு வாங்க, டைம் ஆகுதுல்ல. போகிறேன். யாருன்னா இருக்காங்களா அந்த சைட்லாம்? யாரும் இல்லையே. அப்படி நீங்கள் டேர்ன் பண்ணி திரும்பிட்டு ஜிம்மினை பார்த்துட்டு யாரும் இல்லைங்கன்றீங்க. அவங்க உங்களை பிடிச்சி இழுத்து அப்படியே ஒரு கிஸ் பண்ணிட்டு போயிடுவா அப்படின்றான். நீங்கள் அப்படியே அதிர்ச்சிலே இருக்கேன். ஒன்று தான் போயிட்டு வருவான்னு கேட்டேன். போயிட்டு வாங்க அப்படின்னு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவனும் அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே போகிறான். இவர் என்ன கிடைக்கிற கேப்லாம் அதெல்லாம் பண்ணிடுறாரு. ஷோ இவரை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேனோ அப்படின்னு தான் இருக்குது உங்களுக்கு. உங்கள் பாட்டினா வயன் என்னடி பண்ணுறவா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இப்போ நீங்களும் உங்கள் பாட்டியும் இப்போ கடைக்கு தான் போகிறீங்க போல். ஸோ ஜிம்மினும் இப்போ அங்கே வந்திருப்பான். ஸோ அந்த ஸ்டேஷன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஸோ ஜாக்சன் அப்புறம் அந்த மேனேஜர் எல்லாமே இருக்காங்க போல். லேட்டு போல் ஜிம்மின் வந்தது. அவர்னா அப்படியே முறைச்சிட்டு இருக்காரு அந்த மேனேஜரு. சாரி சார் டைம் ஆச்சு. என்ன ஜிம்மன் 3 மணிக்கு கிளம்பிட்டீங்கன்னு சொன்னார் ஜாக்சன். 3 மணிக்கா?
இல்லையே சார், நான் கிளம்பலையே. அவர் தான் சொன்னார் 3 மணிக்கு ஜிம்மின் கிளம்ப போயிட்டான்னு. எதுக்கு லேட்டு? ஒன்றும் இல்லை சார், வர வழியில் ஒரு டிராஃபிக், அதான் அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு. எதனா ஒரு காரணம் சொல்லிகிட்டே இருங்க. ஞாபகம் இருக்குல்ல, எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் இருக்குது சார். அதே மாதிரி காப்பியும் வச்சுருக்கீங்களா? எல்லாம் பக்கா இருக்குது சார். நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ண வேணாம், நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிடலாம் அப்படின்னு ஜிம்மன் பேசிகிட்டு இருக்கான். சரி ஓகே வாங்க, ட்ரெயின் வந்துச்சு, எல்லோரும் ஏறுவோன்ட்டு அவங்க எல்லோரும் ஏறிட்டாங்க. அப்போ ஜாக்சன் கை பிடிச்சிட்டு, மச்சான் என்னடா போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்தா இப்போ ஒரு மாதிரி இருக்கா என்ன? எல்லாம் நினச்சிச்சா? அடையில அவளை சமாதானப்படுத்தினியா? புரியல. என்னடா, என்ன சமாதானப்படுத்தின? அதை ட்ரெயினில் சொல்கிறேன் வா. இல்லை மச்சான் இப்பயே சொல்லு, ட்ரெயினில் சொல்கிறேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஆஃப்டர்ஸ் இப்போ அவனுங்க 2 பேரும் ட்ரெயினில் இருக்கானுங்க போல். 2 பேரும் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருக்கானுங்க. ஜாக்சனுக்கு தான் தலையே பிச்சுக்குது. என்னடா சமாதானப்படுத்துற, சொல்லி தோடா. அதோடா அவள் பயப்படுறா. என்ன பயப்படுறா? அது அந்த ப்ராசஸை நினச்சி. அதுதான் அந்த பொண்ணு கூட நெருங்காமல் இருக்கா. யாரோ ஒன்றை மாதிரி ஒரு அறவேற்காடு ஃப்ரெண்டு அவகிட்ட சொல்லி வச்சிருக்கு, இந்த மாதிரி ப்ராசஸில் நீ செத்து போயிடுவேன்னு. அதை அவன் நம்பிட்டு இருக்காடா. ஸோ இதான் விஷயமா? ஆமாம் மச்சான். ஆனால் செம்ம சிரிப்பாக வருதுடா. நான் கூட என்னென்னமோ நினச்சேன், ஆனால் இப்படி ஒரு மொக்க விஷயத்துக்கு போய் எதுவும் மொக்க விஷயம் இல்லை மச்சான், இதுக்கெல்லாமாடா பயப்படுவாங்க. அவள் பயப்படுறா, என்ன பண்ணுறது? அவள் இன்னசென்ட்ராவ. அப்படியா? ஆமாம். பொண்ணாட்டி இன்னசென்ட் தெரியுமா? எதுவுமே தெரியாது, எல்லாமே நான் தான் சொல்லிக் கொடுக்கணும். அதெல்லாம் ஒரு தனி விதமான ஃபீல் தானே. நீ நடத்து அவளுக்கு சொல்லி கொடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே அவ்வளோதான், உனக்கு வயசாயிடும். நான் அப்படி பேசிகிட்டு இருக்கா? ஆமாம் மச்சான், அவளடி ஒன்றுனா சொல்லி கொடுத்து நீ புள்ள பத்து எடுக்கிறதுக்குள்ளேயே உனக்கு 60 வயசாயிடும்டா அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு கலாய்கிறான். என்ன நினச்சிட்டு இருக்கா? இன்னும் 2 மாதத்தில் என் பொண்டாட்டி வாந்தி எடுப்பா. என்ன வாங்கி கொடுத்து வாந்தி எடுக்க வைக்கிறியா? என்னால் வாந்தி எடுப்பா, பார்க்கலாம் அப்படின்னு அவனுக்கு கலாய்க்கிறான். ஜிமின் முறைச்சிட்டு இருக்கான். என்னடா நான் முறைகிற? இதை சொன்னதுக்கே எனக்கு சிரிப்பு வருது. இதில் உன் பொண்டாட்டி வாந்தி எடுப்பாலாம் சொல்கிற பத்தியா? மச்சான் இதெல்லாம் ரொம்ப லேட் ஆகும்டா, நீ டைம் வேஸ்ட் பண்ணாத என்ன அப்படின்னு அவன் கலாய்க்கிறான். ஆனால் அவனுக்கு செம்ம காண்டாகுது. அவனை பார்த்து மறைச்சிட்டே இருக்கான். சரி கூலாகு இந்தா ஜூஸை குடி அப்படின்னு அவனை கம் பண்ணிட்டு இருக்கான். இது சைட் பார்த்தா நீங்கள் தான் இப்போ பெட்டில் தான் படுத்துட்டு இருக்கீங்க. சுஜமாக எனக்கு அந்த இருந்துருப்பான்ல, அது உங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கு. செம்ம அழகாக இருந்தார்ல, பார்க்க க்யூட்டா. ஐயோ என் புருஷன் எவ்வளோ அழகாக இருக்காரு. ஒரு மாதம் அவர் பிரிஞ்சு நான் இங்கே இருக்கணுமா? பயம். ஆரம்பத்தில் ஜாலியாக தானே இருந்தேன், எப்படி என்னடி யோசிக்கிறா? நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் எனக்கே ஒரு மாதிரியாகவே இருக்கு. எனக்கு ஒரு கூட அப்படிலாம் இருக்கணும்னு ஏன் தோணுது? ஒரு வேளை எனக்கு அப்படின்னு சிரிச்சுட்டு அப்படியே பெட்டில் புரண்டுட்டு இருக்கீங்க. அப்போ ஜிம்மன் கிட்ட இருந்தால் கால் வருது. ஸோ நீங்களே பாட்டன் பண்ணுறீங்க. சொல்லுங்கங்க. என்னடி பண்ணிகிட்ருக்க? சும்மா எடுத்துட்ருக்கேன். நீங்கள்? நானும் தான். வேலை இல்லையா? காலையில் தான் மீட்டிங், இப்போ ரூமில் தான் இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீ? இனிமே தான். அப்புறம் ஊரெல்லாம் எப்படி இருக்கு? நானும் ட்ரிப்புக்காக வந்திருக்கேன். அது சும்மா தான். அம்மா நீ மட்டும் தனியாக தானே இருக்கா? ஆமாங்க, ஏன் கேட்குறீங்க? சும்மா தான் கேட்டேன். ஓயன் 2 பேரும் பேசலாமா? பேசிட்டு தானே இருக்கோம். வீடியோ கால் பேசலாமான்னு கேட்டேன். வீடியோ காலா? ஆமாம். எதுக்கு? ஜாதகம் பார்க்க. ஏன்னா அப்புறம் எதுக்கு கேட்க போகிறேன்? உன்னை பார்க்க தான். என்ன எதுக்கு பார்க்கணும்? அசிங்கமாக அதெல்லாம் சொல்லிடுவேன். எதுக்கு பார்க்கணுன்னா என் பொண்டாட்டி, நான் பார்க்காம? இல்லைங்க, மரியாதையாக நான் ஃபோன் அடிக்கிறேன், எடு. ஒரே நிமிஷம், நான் எடுக்கிறேன். எப்போ எடுப்ப? ஒரு 5 நிமிஷம். எதுக்குடி? ஒரு 5 நிமிஷங்க. டோரெல்லாம் ஏண்டி உங்கள் வீட்டுக்கு டோர்னா பாகிஸ்தான்ல இருக்கு. இவாரு 5 நிமிஷம்லாம் இல்லை, 5 செகண்ட் தான். ஏன்னா நான் கால் பண்ண போகிறேன்,
அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டில் இருக்க எல்லா டோரையும் உங்கள் ரூம் டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்கர்ட்டெல்லாம் இழுத்து விட்டுட்டு, ஸோ இப்போ நீங்கள் லைட்டாக மேக்கப் பண்ணிட்டு லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டு ஹேர்லாம் சரி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே அவன் வீடியோ கால் பண்ணிகிட்டே இருக்கான் போல. 2வது டைம் பண்ணுறப்ப கரெக்டாக அட்டன் பண்ணிட்டீங்க. ஏய் மொத்தவாடி பண்ண போய் வேண்டி எடுக்கல. ஒன்றும் இல்லைங்க, அது சார்ஜர் தேடிட்டு இருந்தேன். ஃபோன் சார்ஜ் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அதான். ஏன் ஃபோனை கூட சார்ஜ் போடாமல் என்ன பண்ணிருந்தா? சரி சரி அதை விடுங்க. ம் ம், என்னங்க ஷர்ட் போடாமல்? ஷர்ட்டா? நான் ஆனால் இன்டர்வியூக்கா கால் பண்ணியிருக்கேன். ஷர்ட்லாம் எதுக்கு போட்டுட்டு முன்னாடி தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா? ம் அப்படிதான். சும்மா தான் பேசலான்னு கால் பண்ணேன். ஓடிதுரி. ஃபோன் பார்க்கலாம்ல? என்னத்த ஃபோனை பார்த்துட்டு மயிரை பார்த்துட்டு, அதான் நீ இருக்கல உன்னை பார்க்கறதுக்காக கால் பண்ணிட்டேன். ம் நல்லா தாண்டி இருக்கிற, பார்க்க நச்சுன்னு. லிப்ஸ்டிக்லாம் போட்டிருக்கா? இல்லையே, நான் எப்பவும் போடுவேனே. இல்லையே, நான் உனக்கு பார்க்குறப்ப லிப்ஸ்டிக் இல்லையே. எப்படி லிப்ஸ்டிக்லாம் போட்ட? அது வாங்க, அது சும்மா எப்பவுமே நைட் மேக்கப். நைட்டில் மேக்கப்லாம் போடுவியா? ம் ஆமாம். ம் அழகாக இருக்கு. கிட்ட இருந்ததுன்னா வச்சுக்கோயேன், இருந்தாலும் அதை ஏற்று இறக்கியிருப்பேன். ஆ அது வேற மோயன், வேற வேற. ம் ஏனுங்க? ம் என்னடி? எனக்கு உனக்கு எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்குங்க. ஏன் உடம்பு எதனா சரியில்லையா? அது இல்லைங்க, அது உங்களை அந்த மாதிரி. என்ன உளறிட்டு இருக்கா? ஒழுங்கா சொல்லு. அதுங்க அப்படின்னு நீங்களும் சொல்ல ட்ரை பண்ணுறீங்க, பட் அவனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஓயன் இவர் எதா இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிட்டு, நான் புருஷன்டி, சொல்லு. நீங்கள் என் முன்னாடி ஷர்ட் இல்லாமல் நின்னீங்களா? ஆமாம். என்ன இப்போ? அதை பார்த்ததுலேருந்து எனக்கு உனக்கு எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுதுங்க. எப்படி சொன்னா, அப்படி ஒரு மாதிரி படன்னு அப்புறம் அப்படின்னு அவனு கேட்டு சிரிக்கிறான். என்னங்க சிரிக்கிறீங்க? அது பேர் தாண்டி லஸ்ட்டு. லஸ்டா? அது பேர் தான் லஸ்ட்டு, மூடுன்னு வாங்க. உனக்கு என்ன பார்த்தோன்னே மூடு ஆச்சு போல, அதான். இவ்வளோ வீக்காடி, நான் ஷர்ட்டை கழுனதுக்கே மூடாயிட்டேன். இப்பயும் மூடா தானே இருக்க? அதெல்லாம் கிடையாதுங்க. நடிக்காதடி. எங்க என்னை பார்த்து பேசு. அது என்னை பார்த்து பேசுனேன் அப்படின்னு அவனை கேட்குறான். நீங்களும் உன்னை பார்க்குறீங்க, உங்களால் சத்தியமாக சொல்கிறேன், அவனை நேராக கூட பார்த்து பேச முடியல. அவன் கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படி இல்லைங்க, நான் அப்படியே பேசுகிறேன். மயிறு, நேராக பார்த்து பேசுடி. இல்லை வேணாம். இதான் பேசுடி, அவன் புருஷன்டி, நீ பேசுடி மயிறு. ஓகேவா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கண்ணா? சரியான கட்டையாக இருக்கண்ணா? இல்லை, நீ எதிர்பார்க்குற மாதிரி இருக்கானான்னு கேட்டேன். ஆனால் நீ நான் எதிர்பார்த்த மாதிரி தாண்டி இருக்கிற. எல்லாம் ரெண்டும் பெருசா எல்லாம் இருக்கடி பார்க்கறதுக்கு. உனக்கு விஷயம் தெரியுமா? ஏஜெட்டன் பண்ணல, அது முன்னாடி வரையும் எனக்கு ஒரு மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லடி. ஏதோ பார்க்க வீட்டில் இருக்கா ஒரு பொண்ணு அப்படின்லாம் சொல்லுவாங்க, அவ்வளோதான். பார்ப்பேன், நீயும் என் கூட டியூஷன் வருவா, ஸ்கூல் வர, உன்னை விட்டுட்டு போவேன், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வயசுக்கு வந்தப்போ ஒரு புடவை கட்டினிருந்த பாரு, அத்தா சித்துட்டண்டி. அவ்வளோ அழகாக இருந்தடி அந்த புடவை, உனக்கு அவ்வளோ நச்சுன்னு இருந்துச்சு தெரியுமா? அப்போலேருந்து எனக்கு மேலே ஏதோ ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. உன்னை அப்பப்போ வம்பிழுகிறது, நீ தாண்டி என் பொண்டாட்டி, நான் தாண்டி உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்லாம் உரண்டை எழுகிறது, இதெல்லாம் பண்ணுறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? அப்புறம் அப்பப்போ உன்னை பிடிச்சி இழுத்து மொத்தம் கொடு, அப்போ தான் அதை வாங்கி தருவேன், மொத்தம் கொடு, அப்போ தான் இதெல்லாம் செய்வேன்னு அதெல்லாம் கேட்குறப்ப கண்டிப்பாக நீ என்ன காஜின்னு தான் நினச்சிருப்ப, அப்படி தானே?
என்னடி ஆண் வாய் பிளக்கிற எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சான்னு பார்க்குறியா? அது இல்லை, எதுக்கு நம்மக்கிட்ட ஒரு முத்தம் கேட்குறாரு அப்படிதான் நினைப்பேன். சரி சரி பரவாயில்ல, எனக்கு காஜின்னா நினைக்கலையே. ஆமாங்க, காஜின்றீங்களே, அதுனா என்னங்க? அது நான் சிப்ஸ் பேக்கெட்டா? ஏய் அதெல்லாம் என்ன தெரியாதா? இல்லை. நீ அவ்வளோ இன்னசென்ட்டாடி? உன் ஃப்ரெண்டு ஜோயா உனக்கு மேலே இருப்பாளே. எங்க பாருங்க, அவள் அந்த மாதிரி பாப்பானா நானும் அப்படி இருப்பேன்னு அர்த்தமா? எனக்கு அந்த டாபிக் எடுத்தாலே பிடிக்காது. என்ன பிடிக்காது? அது ஒரு மாதிரி இருக்குங்க. ஏன் ஒரு மாதிரி? அதுவும் ஒரு மாதிரி ஃபீலிங் தாண்டி. இங்கே பாரு, உனக்கு குழந்தைங்க பிடிக்குமா? பிடிக்குமே. எவ்வளோ பிடிக்கும்? நிறைய பிடிக்கும். அப்போ உனக்கு எனக்கு குழந்தை வேணுமா வேணாமா? வேணுங்க. எப்படி வேணா சொல்லுவான்? அப்போ வேணும்னா நான் அதெல்லாம் பண்ணணும். அப்போ எப்படி இப்படி என்னை தள்ளியே வச்சுருந்தா அதெல்லாம் எப்படி கிடைக்கும்? புரியுது, அது பண்ணாதான் குழந்தை வரும்னு. ஆனா அதுக்கு பதிலாக நம்ம வேற மாதிரினா எப்படி சொல்ல வரேன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் ஒருத்தனா அது கூட பண்ண முடியாது கிடக்குறேனா ஏன்டி? நான் அது இப்படி ஆர்டிஃபிஷியலாக குழந்தை பார்த்துக்கணும்? பாரு, உனக்கு எனக்கு இயற்கையாக தான் குழந்தை பிறக்கணும். அது மாதிரி தான் நடக்கும். இல்லைங்க. பாரு, இதுனா கூட லைட்டாக தான் வலிக்கும். அது ஊசி எடுத்து சொருகுவான். பரவாயில்லையா? என்னங்க சொல்றீங்க? ஆமாம், அதை நான் சும்மா நினச்சிட்டு இருக்கியா? நீ யார் இந்த ஐடியெலாம் கொடுத்துட்ருக்கா? இல்லை, அந்த ChatGPT. முதல்ல அதை இன்ஸ்டால் பண்ணுறியா அன்இன்ஸ்டால் பண்ணுறியா உன் ஃபோன்லேருந்து? மயிறு மாதிரி ஐடியா கொடுத்துட்ருக்கு. இங்கே பாரு, உனக்கும் எனக்கும் நடக்கும். ஏன் அப்படி பயந்துட்டே இருக்கா? நல்ல தைரியமாக இருக்கேன். நீங்கள் இருக்கீங்க, நான் அப்படி இருக்க முடியும்? ஏன் இருக்க முடியாது? அதெல்லாம் அப்படிதான். சரி, நான் தூங்க போகிறேன். என்ன கோவமா? இல்லையே. கோவம் தானே படுற? ஆமாம். சரி, கோவப்படுறல, கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு போ. அதெல்லாம் முடியாது. ஏய் திட்டுறி. முடியாது. திட்டுறியா? இல்லை வந்தானா பார்த்துக்கோ. வாங்க முதல்ல, அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. சரியா? அக்கல் மாரி உனக்கு. அவளை யாரில் பார்த்துக்கிறேன்டி ஒன்று அப்படின்னு தான் அவனும் ஃபோனை வச்சுருப்பான். ஸோ அப்படி தான் அந்த மொமெண்ட் போயிருக்கும். ஸோ ஆஃப்டர் அப்படி நம்ம ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. ஸோ நல்லா குளிச்சுட்டு தலையை தோட்டிட்டு அப்படியே பால்கனி நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜிமன் கிட்ட இருந்தால் கால் வருது. நீங்கள் ஓட்டிப்போய் எடுக்கிறீங்க. ஏன்னா நைட்டு பேசிகிட்டு இருக்க போதே அப்படியே தூங்கியிருப்பீங்க. ஸோ திட்டுறது தான் கால் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அட்டன் பண்ணிட்டு எனக்கு மன்னிச்சிருங்க. அது என்ன சொல்கிறதுன்னா, மத்தியானம்லாம் தூங்கவே இல்லையா, அதான் நைட்டு கொஞ்சம் சீக்கிரம் தூக்கம் வந்துச்சு. சரி சரி விடு. ஆமாம், சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஏன் கேட்குறீங்க? சும்மா தான் கேட்டேன். எனக்கு கிளம்புறீங்க? நானா நாளைக்கு நைட்டு தான் கிளம்புறேன். ஓ அப்படியா, சரிங்க. அதெல்லாம் வேணும் வாடி, வாங்கிட்டு வாடி. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம். பயன் கொஞ்சம் திரும்பி பாரு. எங்க திரும்பி பாருண்ணா அப்படின்னு அவன் சொல்கிறான். பார்த்து அவங்க ரூம்குள்ளே இருக்கான். நீங்கள் இவ்வளோ நேரம் கவனிச்சிருக்கவே மாட்டீங்க. நீங்கள் எப்போ வந்தீங்க? அந்த 1/2 மணி நேரம் ஆகுது. 1/2 மணி நேரம்னா அப்போ நம்ம புடவை மாத்துறது எல்லாம் பார்த்துட்டீங்க? பார்த்துட்டனே. செம்ம நச்சுன்னு தாடி இருக்கிறா. செம்ம கண்குள்ளார காட்சி தெரியுமா? எப்போடவு மாத்திரத்தை பார்த்தப்ப எங்க அண்ணாங்க வந்து எடுக்க முடியலடி. அந்த 2 மேலே இருந்தோம் அப்படின்னு அவன் பார்த்துட்டு இருக்கான். இங்கே பாருங்க, என்ன பார்க்க அதான் பார்த்துட்டனே. எப்போ வந்தீங்க? நீங்கள் வர 1 வாரம் ஆகும், நாளைக்கு கிளம்ப போறலாம் சொன்னிருந்தீங்க. ஏன் வளரிட்டு இருக்க? சரி சொல்லிட்டு இருந்தீங்க. அது எனக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிச்சு, அதான் அவரும் கிளம்ப சொல்லிட்டாரு. சரி சும்மா நீ கிளம்புப்பா, இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு, ஜாலியாக என்ஜாய் பண்ணு. அதுவும் இல்லாமல் 1 வாரம் லீவும் கொடுத்துட்டாரு நம்ம 2 பேரும் ஹனிமூன் போகிறதுக்கு. ஹனிமூனா? வேணா ஹனிமூனா வாய தொடங்குற. ஹனிமூன் தான். ஐயோ இது ஆடி மாதம். எனக்கு தெரியாமலையா இருக்கும். நான் உன்னை வேற மாதிரி கூப்பிட்டு போகிறேன். வேற பாருண்ணா, ஆக்சுவலி நான் ஒரு கோயிலில் பரிகாரம் வச்சிருக்கேன். அது என் பொண்டாட்டியை கூப்பிட்டு போனோம். எனக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆச்சுன்னா அவ்வளோ நானும் வந்து கோவிலில் சாமி கும்பிடணும்னு வேண்டி வச்சிருக்கேன்னு உங்கள் அம்மாட்டையும் எங்கள் அம்மாட்டையும் சொல்ல போகிறேன். என்ன? ஐயோ அம்மாலாம் அனுப்ப மாட்டாங்க.
உங்கள் அம்மா அனுப்புவாங்க. எனக்கு தேவையில்லாம் பேசிகிட்டு இருக்க. உங்கள் அம்மாவுக்கு தான் கோயிலில் உயிராச்சே. நான் சொன்னால் உங்கள் அம்மா நம்பிடுவாங்க. அதே மாதிரி எங்கள் அம்மாவும் நம்பிடுவாங்க. ஸோ நாளைக்கு நம்ம நைட்டு எங்கேருந்து கிளம்புறோம்? எங்கே தெரியுமா? எங்க? கெஸ் பண்ண. எங்கே சொல்லுங்க? பாலி போகிறோம். பாலிக்கா? ஆமாம். ஏன்னா பாலி என்னடி பாலின்ற செம்ம பிளேஸ் டி. நல்லா இருக்கும். ஓஷனில் வியூ. 2 பேரும் ஃபர்ஸ்ட் நைட்டும் அங்கே தான் நடக்கும். இன்றைக்கும் நடக்கும். அங்கே அந்த கடலுக்கு அடியில் 2 பேருக்கும் கசமுசா நடக்கும். மீனெல்லாம் பார்க்கும். நம்ம பண்ணுற கசமுசா வேலையெல்லாம் அப்படின்னு நாக்க சொல்லட்டிக்கிட்டு உங்ககிட்ட வரோம். ஸோ நீங்கள் அப்படியே அந்த பால்கனி தான் நின்றுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களை அப்படியே பிடிச்சி எடுத்து ரூம்குள்ளே இது பண்ணிட்டு ஸோ டோர் எல்லாம் சாத்திட்டு தான் வந்திருப்பான் போல். நீங்கள் அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த ஹேரில் இருக்க தண்ணி அப்படியே வெட் ஆகிட்டுருக்கா. ஸோ என்ன பண்ணுறான்னா அவங்க கையில் நீங்கள் டவல் வச்சுருப்பீங்களா, அதை எடுத்து அப்படியே உங்கள் தலையை தோட்டி விட்டுட்டு அப்படியே உங்களை ஸ்மெல் பண்ணுறான். என்ன டிஷ் அப்யூஸ் பண்ண எவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னு அவனை நீங்கள் பார்க்குறீங்க. அவனும் பார்க்க ரொம்ப டெம்ப்டாக அழகாக இருக்கான். ஸோ உங்கள் ஐஸ் அப்படியே அவனை பார்த்துட்ருக்கு. சரி ஓகேடா, இதுதான் இந்த சீன்ஸ்லாம் வந்துட்டு நான் அதில் போடுறேன்னா டெலகிராமில் போடுறேன். ஸோ மறக்காமல் அதில் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க சரிங்களா? சரி, நான் இந்த சீன் இதோட கட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் சீன்லேருந்து பார்ப்போம். ஓகே, இப்போ சிம்மன் உங்களுக்குள்ள என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு. அப்போ உங்களுக்கு டோரோட கதவை யாரும் தட்டிகிட்டே இருக்காங்க. வயன் மாப்பிள்ளை இருக்காரா போயிட்டாரா? என்னடி சவுண்டே கொடுக்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டுருக்காங்க. அப்போ சிம்மன் வந்துட்டு அதான் நான் உள்ளதாக இருக்கேன், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நாங்கள் 2 பேரும் கீழே வரோம். சரிங்க மாப்பிள்ளை சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணுறான். இப்போ நீங்கண்ணா எனக்கு இல்லைங்க முடியல. ஒன்றும் இல்லை நான் எங்கே பாரு, நானும் மசாஜ் பண்ணவா? இருடே நான் மசாஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து பண்ணுறான்னா உங்கள் இடுப்பெல்லாம் பிடிச்சி விடுறான். நீங்கண்ணா அப்படியே ஜிம்மனோட ஷோல்டர்லேருந்து படுத்துட்ருக்கீங்க. அவன் 2 கையை வச்சு உங்கள் இடுப்பை பிடிச்சி விட்டுட்ருக்கான். ஸோ நல்லா பிடிச்சி விடுறான். நீங்கள் அப்படியே ஒன்று பார்க்குறீங்க. என்னடி அப்படி பார்க்குற? இல்லை நான் போதுன்றேன். அப்போ ஏன் ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்க? அது ஒரு மாதிரி டோனில் போதும்னு அதான் எனக்கு மூடு எக்கச்சக்கமாக ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண முடியும்? நான் எப்படி சொன்னேன்? ஏன் நினச்சி பாரு எப்படி சொன்னேன்னு. என்ன அண்ணா டைமில் நீ என்ன கேட்டாலும் எனக்கு மூடாக இருக்கிற மாதிரி தாண்டி இருக்கும். போதும்னு சொன்னால் நீ வேணும்னு சொல்கிற மாதிரி அர்த்தம். அப்போ வேணும்னு சொன்னால் வேணும்னு சொல்கிற மாதிரி தான் அர்த்தம். அப்போ எப்படி இருந்தால் நான் ஸ்டாப் பண்ணுவேன்? அதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த டைமில் எனக்கு இன்னமும் கூட பண்ணிட்டே இருக்கணும் போல தான் தோணுது. ஆனால் 10 நிமிஷம் கழிச்சு நம்ம கீழே வரேன்னு சொன்னோமா, அதுதான் நான் இப்போ அமைதியாக இருக்கேன். அதான் நம்ம ஹனிமூன் போகிறோம்ல, அங்கே பார்த்துக்கலாம். ஹனிமூன் மற்றவங்க யார்ட்டையும் சொல்லிடாத சரியா? சொல்லலை. எப்போ கிளம்புறோம்? நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு. சரி ஓகே 5 மணி தானா, நான் கிளம்பிடுறேன். நீங்களே சொல்லிடுவீங்களா நான் சொல்லவா? நானே சொல்கிறேன் பொண்டாட்டி, நானே சொல்கிறேன். சரி ரொம்ப நேரம் இருக்காங்கண்ணா, நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்புறேன். நீ அப்புறமா பொறுமையாவா? நான் எங்கே வரத்துக்கு, நான் படுத்து தூங்க போகிறேன். கீழே வாடி, தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. நினைக்கட்டும், என்னால் முடியலைங்க. எதனா சொல்லுங்க, நான் கீழே விழுந்துட்டேன் அதான் படுத்துருக்கேன்னு. சரி ஓகே அப்படின்னு அவனோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் இன்னும் ட்ரெஸ் மாற்றாமல் அப்படி தான் பெட்டில் படுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு உங்களை பார்த்துட்டு சரிடி போகிறேண்ணா. சரி பாய். பாய் லவ் யூண்ணா அப்படின்னு உங்கள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிட்டு போகிறான். நீங்கள் என்னங்க கிஸ்ஸு ஹெட்டில் பண்ணக்கூடாது, அப்புறம் லிப்ஸில் பண்ணோம். லிப்ஸில் பண்ணுவேன், ஆனால் நீ இருக்கிற நம்பளையை பார்த்தா மறுபடியும் இன்னொரு ரவுண்டு ஆரம்பிச்சிருவோன்னா பயமாக இருக்கு. இல்லை நீங்கள் கிளம்புங்க. வேணாமாடி? வேணாம் கிளம்புங்க, எதாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்களும் சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. அவனும் சிரிக்கிறான். அந்த அதுக்கப்புறமா ஜிம்மன் அவங்க வந்து கிளம்பியிருப்பான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அன்னைக்கான டே அப்படி தான் போயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே வீட்டில் எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். அவங்களும் வந்துட்டு சரி ஓகே கோயிலுக்கு தானே போகிறாங்க, 2 பேரும் ஒன்றா போயிட்டு வரட்டும் தான் நினைக்கிறாங்க.
ஆனால் அவங்க பாட்டினா நானும் வருவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் தான், இங்கே பாருங்க பாட்டி, நீங்கள் எப்படி வருவீங்க, நான் ஏன் வரக்கூடாதுன்ற? பாட்டி அந்த கோயில் மலை மேலே இருக்கு, எந்த மலையாக இருந்தாலும் நான் ஏறிடுவேன். பாட்டி இங்கே பாருங்களேன், வயசான காலத்தில் இதெல்லாம் எதுக்கு பாட்டி, உங்களுக்கு எதுனா ஆச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? நீ என்ன தம்பி இப்படிலாம் பேசுகிற? நீ பாருப்பா, ஒன்றையும் வாங்கினு ஒன்றா விடக்கூடாது. ஏன் பாட்டி, ஆடி மாதம்ப்பா, ஆடி மாதம் அதெல்லாம் விடக்கூடாது. பாட்டி அதெல்லாம் இல்லை பாட்டி, நீங்கள் எந்த காலத்தில் இருந்துட்டு இருக்கீங்க? அவன் எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கான், அவன் எப்படி வாழ்ந்தா எனக்கு என்னப்பா, நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜிமின் உங்க கண்ணை காமிச்சு இதெல்லாம் சொல்லி பண்ணிடுன்றான். அப்போ நீங்கண்ணா, பாட்டி இங்கே பாருங்களா, அந்த கோயில் ரொம்ப படிக்கட்டு இருக்கும், எப்படி நடப்பீங்க? உங்களுக்கு ஏற்கனவே மூட்டு வலிலாம் இருக்கு, அப்புறம் போயிட்டு வந்து இன்னும் மூட்டு வலிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? இங்கே பாருங்க, அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏய் என்னடி சொல்கிறா? ஆமாம் பாட்டி, மூட்டு வலிலாம் ஆப்ரேஷன்லாம் இப்போ பண்ணுறாங்க. உங்களுக்கு தான் லைட்டாக ஊசி போட்டாலே பயமாக இருக்கும், ஆப்ரேஷன்னா கத்தியெல்லாம் வச்சு உங்கள் மூட்டை கிழிச்சு அப்படின்லாம் சொல்ல வரீங்க. அவங்க போதும் நிப்பாட்றி, சரிடி நான் வரலடி, நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. இப்போ ஜிமினும் பரவாயில்ல, என் பொண்டாட்டி பெரிய ஆள் தான் மறுத்து சிரிக்கிறான், சூப்பர்ன்னு சொல்கிறான். நீங்களும் பரவாயில்ல தேங்க்யூ அப்படின்றீங்க. அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நீங்களும் ஜிமின் தான் செம்ம ஹாப்பி ஆகிட்டீங்க. நீங்கள் உங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி ஜிமின் உங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இப்போ 2 பேருமே தான் வெளியே நின்றுட்டுருக்கீங்க கார்கிட்ட. உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே எங்கே பாருங்கள், 2 பேரும் பார்த்து நடந்துக்கோங்க, எதுவும் கோயிலுக்கு தான் போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க, எதுவும் நடக்காதான் நினைக்கிறோம் சரிங்களா அப்படின்னு உங்கள் அம்மா உங்ககிட்ட சொல்ல, ஜிமினோட அம்மா வந்துட்டு அவங்ககிட்ட சொல்ல, 2 பேரும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் சும்மா அவங்க முன்னாடி தலையாடிட்டு எதுவும் நடக்காதுமா, நான் அவனை கிட்டே விட மாட்டேன், அவனும் நான் அவகிட்டே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் இப்போ அப்படியே காரில் ஏறி உட்காடுறாங்க. ஸோ ஃபேமிலி எல்லாருமே உங்களுக்கு டாட்டா காமிச்சிட்டு இருக்காங்க. 2 பேருமே டாட்டா காமிச்சிட்டு அப்படியே உங்கள் 2 பேரையும் பார்த்துக்கிறீங்க. இப்போ 2 பேருமே காரில் உட்காந்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிறீங்க. நம்பிட்டாங்கல்ல? எல்லாம் நம்பியிருப்பாங்க. சரி விட்டு, இதுக்கப்புறம் நீயும் நானும் மட்டும் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிக்கிறான். அண்ட் தென் அந்த மொமெண்ட்டும் அப்படி தான் முடிஞ்சிருக்கும். ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்களும் ஜிமினும் வந்துட்டு இப்போ அந்த ஹோட்டலுக்கும் வந்திருப்பீங்க, நீங்கள் பாலி தான் வந்திருப்பீங்க. ஸோ இப்போ ட்ராவல்லாம் முடிஞ்சிட்டு தான் ஸோ 2 பேருமே ஹோட்டல் ரீச் ஆகிருப்பீங்க. ஸோ செம்ம டயர்டாக இருக்குது. ஸோ ஹோட்டல் ரூம் திறந்தோடனே அப்படியே போய் படுத்துட்டீங்க பெட்டில். ஜிமினும் வந்துட்டு என்ன படுத்துட்ட, என்ன ரூம் எப்படி இருக்குன்னு சொல்றீ, என்ன மேலே பார்த்தியா இல்லையா, அதை நீங்கள் அன்றைக்கே சொல்லிட்டீங்களா, அதான் தெரியும். என்னடி ஆச்சரியப்படுவோன்னு நினச்சான், பாருங்க சும்மா அங்கே பாருங்களா மீன் போதெல்லாம் சொல்லணும்னு பார்த்தா நீ வந்தோடனே படுத்துட்ட, சரி சோம்பேறி அடிக்கடி நீனு. இங்கே பாருங்களா எவ்வளோ நேரம் ட்ராவல், கிட்டத்தட்ட 7 hours ட்ராவல், எனக்கு டயர்டாக இருக்காதா? அதுவும் இல்லாமல் மிட் நைட் 2 மணி, என்ன தெரியுது எனக்கு, இருட்டாக இருக்குது, லைட்டாக தான் எல்லாம் தெரியுது. இப்போண்ணா நீ வேணா நான் லைட் ஆன் பண்ணுவேன் பார்க்குறியா, ஆனால் காலைல பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் லைட்டாக ஆன் பண்ணிட்டு பாலி மேலே அப்படின்னு நான் சொல்கிறான். பார்த்தா அந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ எப்படி சொன்னால் அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்களா, அந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுவரை நீங்கள் கண்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா இப்படியா இருக்கும் இங்கே இருக்க ரூம்ஸ்லாம்? ஆமாம், இது கப்புள்ஸ் ரூம்ஸ், இப்படி தான் இருக்கும். எல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அவ்வளோதானா? சூப்பராக இருக்குங்க. என்னங்க நம்ம 2 பேரும் அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போமா? எடுக்கலாம், அதுக்கு நீ காசு கொடுக்கணும். காசா? என்னங்க ஃபோட்டோ எடுக்க கூடவா காசு? உங்களுக்கு நான் பெரிய ஐடல் நினைப்பா? நீ சொல்லாட்டியும் சொன்னாட்டியும் நான் அதான்டி. என்ன ஐடல்? உங்களுக்கு என்ன பாட தெரியும்? எனக்கு பாட தெரியாதுன்னு நினைக்கிறியா? தெரியாது. பாடினா நீ தாங்க மாட்ட. யார் சொன்னா? அதெல்லாம் நான் தாங்குவேன். நான் ரொம்ப ராவாக போடுவேன், பரவாயில்லையா அப்படின்னு அவன் கேட்டுட்டு உங்களை பார்க்குறான். இல்லை நீங்கள் பாடலாம், ஒன்றும் தேவையில்ல, நல்லா இருக்கு, போதுமா? ஃபோட்டோ கேட்டா ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பெட்டில் போய் உட்காடுறீங்க. ஜிமின் அப்படியே உங்ககிட்ட அந்த உட்காந்துட்டு, என்ன மேடம் கோவமா? நான் எதுக்கு கோவப்பட போகிறேன்? ஃபோட்டோ கூட எடுக்க மாட்டேன்றீங்க, ரொம்ப தான்.
நான் வேணான்னு சொன்னா நீ கிட்ட வந்து இழுத்து நான் அப்படிதான் எடுப்பேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கும்டி. அதை விட்டு நான் வேணான்னு சொன்னா போயிடுற. கம்பல் நான் உன்னை கம்பலே பண்ணாமலே இருந்தா நீ வேணா வேணான்னு சொல்றப்போ உனக்கு எத்தனை வாட்டி விட்டேன், அதை விடுங்க. விட்டனா இல்லையா? ஆமா. அது ஏன் நல்லா பண்ண? அது என்ன தெரியலையா? ஏன்னா நீ என் பொண்டாட்டி, அதே மாதிரி உனக்கு உரிமை இருக்குடி. நான் வேணான்னு சொன்னாலும் என்கிட்ட வந்து இப்படி இருக்கலாம். எப்படி? நான் கூட இருந்தல அந்த மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சரி வேணாமா, அப்ப எனக்கு நீ வேணும்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சி எடுத்து அந்த பெட்ல தள்ளிட்டு இப்போ உங்க மேல இருக்கா. எங்க பாருங்க, என்ன பார்த்துட்டு தான் இருக்கிற, நல்லா தாண்டி இருக்கிறா, பார்க்க நல்லா கிளின்னு பாத்தியா, எல்லா மீனும் நம்மளதான் பாக்குது. நம்ம 2 பேரும் கசமுசா பண்ண போறத லைவா பார்க்க போது போலடி. ஏன்னா கசமுசாவா? என்ன கசமுசாவானா? கசமுசா தாண்டி மயிறு. இங்க பாருங்க ஜிம்மன், நாளைக்கு அலையிலா இல்ல, இனிதான் எனக்கு இப்ப நீ வேணும் அப்படின்னு அவன் கைய வச்சு அப்படியே அவங்க ஒவ்வொரு பாச்சையும் டச் பண்ணிட்டே சொல்லிட்டு இருக்கான். என்னங்க என்ன பண்ணாட்டு ஏனுமா? ஏனுமே நீ நோ சொன்னாலும் எடுத்துப்பீங்க. நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா முன்னாடி. கழட்டவாடி. இல்ல என்ன கழட்டிக்கிறவா இல்ல நீயே கழட்டி விடுறியா? புரியல. என் ட்ரெஸ் நீ கழட்டி விடுறியா, நான் கழட்டவாடி? நீங்களே நானே கழட்டும் அப்படின்னு அவன் ஷர்ட்டை கழட்டி தூக்கி போடுறீங்க. ஸோ அப்படியே உட்காந்துருக்கான். உங்கள் ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வந்து இதில் வைக்கிறீங்க. நானான்னு சொல்லிட்டு நல்லா தடவுறல, மைதா மாவு தடவை மாதிரி. அது என்ன? அது நீ என்ன சொல்லணும்? நான் அப்படிதான் பண்ணுவேன், என் புருஷன் தானே அப்படின்னு சொல்லணும். நான் சொன்னேன் நீங்கள் என் ஹஸ்பண்ட் தானே, நான் தடவுவேன் அப்படி தானே? அப்படிதான். நல்லா இருக்காடி? நல்லா இருக்கு. இது என்ன? நெவர் மைண்ட் டாட்டூ அண்ட் தென் பெண்ணாடி மூன்ஸ்லாம் சும்மா நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அச்சுன்னு ஹாட்டாக இருக்குண்ணா இருக்கீங்க. என்னால் உங்களை பார்த்தாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. நிறுத்து, இதெல்லாம் ஏன் டைலாக் ஆச்சு? அது எனக்கும் தான் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு, உங்களுக்கு மட்டும் தான் இருக்குமா? எங்க பாருங்க ஜிம்மன், ஐ வாண்ட் யூ வாண்ட் அப்படின்னு நீங்க கேட்க வரதுக்குள்ளே ஜிம்மன் உங்க வாய் க்ளோஸ் பண்ணிட்டு வேணுமா? அப்ப எனக்கு கதற பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு உங்களை பிடிச்சு தள்ளிட்டு அப்படியே உங்க மேல வந்து பாஞ்சிடுறான். சரி ஓகேடா, இதோடு இந்த ஒன் ஷாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். என் லைஃப் டைமில் இன்றைக்கி தான் நான் ஒரு சின்ன ஒன் ஷாட்டை போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஜிம்மினுக்கு பர்வர்ட் ஹஸ்பண்ட் போடுறேன்னு சொல்லிட்டு நானும் 2 நாளாக ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். கதையே எனக்கு எதுவுமே எட்டவே இல்லை. ஐயோ என்ன போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசை அப்படி மண்டையை போட்டு குழப்பிட்டு கிடந்தேன். சரி ஏதோ ஒரு கதையை போடுவோம்னா இல்லாமல் கொஞ்சம் ரொமான்டிக்காக, அப்புறம் கொஞ்சம் ரொமான்டிக் படம்லாம் பார்த்தேன், அதனால தான். ஸோ ஓகேங்களா, இந்த ஒன் ஷாட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாம் டிசப்பாயிண்ட் ஆயிருந்தா சாரிடா. நம்ம ஜிம்மினுக்கு வேறு ஒரு ஒன் ஷாட்டை நான் வேறு டைட்டிலில் யோசிச்சுட்டு வரேன். இப்போதைக்கு லைட்டாக அதை வச்சு என்ஜாய் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ சீக்கிரமாக வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போயும் சொல்கிறேன், ஜிம்மின் ஒன் ஷாட்டுக்கு லைக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுவேன், ரிப்ளை பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் மஸ்ட், ஓகே, மறந்துடாதீங்க. அப்புறம் நான் ஜேகே ஒன் ஷாட் ஆக்சுவலி அதை நான் சண்டே போட்டுருவான்னு நினைக்கிறேன். சண்டே முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு, அப்படி இல்லைனா மண்டேவாக தான் இருக்கும் சரிங்களா. சண்டே ஆர் மண்டே தான் ஒன் ஷாட் வர சான்ஸு. அப்புறம் தயங்கோட ஒன் ஷாட் வந்துட்டு ஸோ வெனஸ்டே அப்லோட் பண்ணுறேன்டா அவரோடது சரிங்களா. அண்ட் தென் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், எல்லோரும் வந்துட்டு நான் தயங்கோட ஒன் ஷாட்டை டெலீட் பண்ணதுக்கு எல்லோரும் என்னை திட்டிங்க. ஐம் ஸோ இம்ப்ரெஸ்டு. நான் என்ன நினச்சேன்னா, நம்ம ஒன் ஷாட் போட்டு டெலீட் பண்ணுவோம், யாரும் கண்டுக்க போகிறா அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் ஒவ்வொருத்தவங்க சொல்கிறப்ப நாங்களே உங்களுக்காக 1 வாரம் வெயிட் பண்ணிருக்கோம், நீங்களும் அதையும் போட்டு டெலீட் பண்ணுறீங்க, ஏன்னா சேனல் உங்களுக்காக வச்சு நடத்துகிறீங்களா நீங்கள் பார்க்குறதுக்காக? அதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. இல்லை
என்ன மாதிரி சிரிப்பு வந்துச்சுன்னா, ஐயோ! நம்மள எவ்வளோ க்யூட்டாக திட்டுறாங்க பாரு அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ அத சொல்ல வந்தேன். ஓகேங்களா? எனிவேஸ் நான் பண்ணது தப்பு தான். அந்த ஒன் ஷாட்ட ரிலீவ் பண்ணியிருக்க கூடாது. என்னன்னா ஒரு எமோஷ்னலே இல்லாமல் ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஒன் ஷாட்டு. ஆனால் நெக்ஸ்ட்டு ஜேகே ஒன் ஷாட்டில் அப்படிலாம் இருக்காது. செம்ம வைபாக இருக்கும். ஸோ ஒரு போலீஸ் அண்ட் தென் இப்போயே கதையை சொல்லிட மாட்டேன். கதையில் வந்து பார்த்துக்கோங்க. கேரண்டி தரேன். கண்டிப்பாக அந்த ஒன் ஷாட் செம்மையாக சூப்பராக இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு போலீஸ் ஸ்டோரியாக இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ மறக்காமல் வெயிட் பண்ணிட்டுருங்க. நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன் சண்டே அன்னைக்கு. அப்படி இல்லைனா மண்டே அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? அண்ட் தென் அகெயின் சாரி கேட்டுக்கிறேன் அன்றைக்கி உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தேன்னா. ஸோ அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் வந்து அந்த ஒன் ஷாட் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டிங்க. நல்ல வேலை அன்றைக்கி நான் கேலரிலேருந்து டெலீட் பண்ணல. கொஞ்சம் நேரம் போட்டோம், அப்புறமா பண்ணுவோன்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ அதான் ஓகேங்களா? ஆனால் அந்த ஒன் ஷாட்டுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. எனிவேஸ் நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தாங்க. ஹாப்பிடா. ஓகேங்களா? நான் ஒன்று சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த மாஃபியா, இந்த செகண்ட் ஒய்ஃபு, அப்புறம் இந்த ப்ரொஃபஸர்லாம் அவ்வளோ வராதுடா. மிஞ்சி போனால் மாமா நல்லா போடுவேன். அரேஞ்ச் மேரேஜ், ஃபோர்ஸ்டு மேரேஜ், ரூடு, ஹேட்ஃபுல் இதெல்லாம் நல்லா வரும்டா. எமோஷ்னலாக நல்லா வரும். எனக்கு காமெடி சுத்தமாக வராது. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஹியூமர் சென்ஸ் அதிகமாக வளர்த்துக்கணுன்னு. பட் என்கிட்ட ஹியூமர் சென்ஸ் ரொம்ப கம்மி. எமோஷ்னலாக அழ வைக்கிற சொன்னால் அழ வச்சிருவேன். ஆனால் சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா இந்த உலகத்தில். ஸோ நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். கண்டிப்பாக கற்றுப்பேன். சரிங்களா? ரொம்ப பிளேட் போட்டிருந்தா தயவு செஞ்சு முடிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட்டில் நான் உங்களை மீட் பண்ணுற வரையும் எனக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். பாய்.